என்டோமெண்ட் வருஷா வருஷம் நடக்கும் செப்டம்பர் மாதம் 3rd வீக்கு. அதுல வந்து இன்னைக்கு ஒரு வருஷம் ஒரு டாபிக் நடக்கும். இன்னைக்கு அவரை பற்றியே பேசுறதுக்கு நம்ம கிட்ட டாக்டர் தியாகராஜன் அவர் வந்திருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் ஹிம் வித் ஆல் நமஸ்தே நமஸ்காரம் டு ஹிம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே he is no stranger to any one of us here, but still ஒன்று ரெண்டு பேருக்காக அவரை பற்றி எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரொஃபசர் தியாகராஜன் இஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூர், and Anna Subramania Iyer was closely connected with Ramakrishna Math. In fact, most of the publications, translations, அண்ணா தான் அவரை மரியாதையோட எல்லாரும் சொல்லுவா. அவர் பண்ணது சாக்தமா இருக்கட்டும், மகாபாரத சாரம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கார். என்டையர் 1,00,000 ஸ்லோகத்தை வந்து அழகா கம்ப்ரஸ் பண்ணி 10,000 ஸ்லோகத்துக்குள்ள ரொம்ப அழகா தமிழ் டிரான்ஸ்லேஷனோட பண்ணியிருக்கார். அதே மாதிரி உபனிஷத்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கார், மந்திர சாஸ்திரங்கள் பண்ணியிருக்கார். அவர் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது. ராமகிருஷ்ணா ஹோம், இன்னும் நிறைய ராமகிருஷ்ணா மட்டில் படிச்சவா, அந்த காலேஜில் படிச்சவா எல்லாருமே we are all indebted to him for his immense contribution to Sanskrit, Hindu religion and our culture. And என்னை விட ப்ரொஃபசர் தியாகராஜனுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சீனியர். அண்ட் ப்ரொஃபசர் தியாகராஜன் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் எம்ஏ நம்ம சான்ஸ்கிரிட் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கார். அது குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்லயும் பழைய, அது நான் மறக்கவே மாட்டேன், பழைய ரெஜிஸ்டர் எடுத்தோம்னாக்க ஆக்சஸ் ரெஜிஸ்டர் லைப்ரரி அவர் கையெழுத்தெல்லாம் இன்னும் இருக்கு, அப்படி மணிமணியா இருக்கு அவர் கையெழுத்து. அதாவது புக்கு பேரு, ஆத்தர், காமெண்டேட்டர், ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், ரிமார்க்ஸ் எல்லாம் அழகா போட்டு ஆக்சஸ் நம்பர் எல்லாம் போட்டு இன்னும் இருக்கு அந்த 30 வால்யூம்ஸ் எல்லாம். we should never forget the contribution by our seniors. அந்த காலத்துல இன்ஸ்டியூட்ல அவங்க பைசாக்கு ஒர்க் பண்ணல, வாலண்டரியா ப்ரொஃபசர் ராகவனுக்காக ஒர்க் பண்ணவ. அது அந்த மாதிரி few people are there now. ப்ரொஃபசர் தியாகராஜன் did a lot of service, and apart from academics, நம்ம ஆல் இண்டியா ரேடியோல சான்ஸ்கிரிட்டுக்கு நிறைய பண்ணியிருக்கார். அண்ட் டிவியில வந்து ரத்ன தீபிகான்ற ப்ரோக்ராம்ல ப்ரொஃபசர் தியாகராஜன் தான். அதை வந்து 100கணக்கான ப்ரோக்ராம்ஸ் வெறும் சான்ஸ்கிரிட் டிராமா இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் பண்ணாம அவர் வந்து பெரிய பெரிய நம்மளுக்கு நிறைய பேருக்கு பப்ளிக்கு தெரியாதவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கார். இன்க்ளூடிங் கல்யாண சுந்தர சாஸ்திரிகள் மாதிரி, கே சந்திரசேகரன் மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவளெல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவளோட கிரேட்னஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ணி. ஏன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம டிடில, தூர்தர்ஷன்ல. அப்போ தியாகராஜன் took a lot of initiative, and ஆல் இண்டியா ரேடியோ as well as தூர்தர்ஷன் ரெண்டுத்துலயும் தியாகராஜன் நிறைய பண்ணியிருக்கார். இப்பயும் நிறைய டிஸ்கஷன்ல ஃபியர்லெஸ்லி he participates. சம்ஸ்கிருதமா தமிழா தேவையில்லாத நிறைய வாக்குவாதம்லாம் நடக்கும். அது வந்து ஒரு மனசுல பட்டதை தைரியமா பேசக்கூடியதுல தியாகராஜன் சார் ஒன் ஆஃப் த ஸ்டால்வர்ட்ஸ். அவர் வந்து பிஹெச்டி ப்ரொஃபசர் கே ராஜா கிட்ட பண்ணார். சிதம்பர கவியோட டெக்ஸ்ட் தான் அது, பகவத சம்பு. ரொம்ப டெஸ்டான டெக்ஸ்ட், ரொம்ப கஷ்டமான டெக்ஸ்ட். அது எப்படி தெரியும்னா சாயாபதி சர்மாவே கஷ்டமான டெக்ஸ்ட் சார் அது அப்படின்ட்டு. ஏன்னா சாயாபதி சர்மா வந்து வியாக்கரணத்துல எல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்காலர், அவரே சொன்னார் அவ்வளோ பெரிய கஷ்டமான டெக்ஸ்ட். அண்ட் he joined the presidency college. Later he became the head of the department. குப்புசாமி சாஸ்திரி எல்லாம் இருந்த அதே போஸ்ட்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அண்ட் வெறும டீச்சிங் மட்டும் பண்ணாம அவர் எம்பில் பிஹெச்டிக்கு ஒரு 100கணக்கான எம்பில் பிஹெச்டி கிரியேட்டட் ரெக்கார்ட். ஒரு 100-150 மேல எம்பில் பிஹெச்டி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். வெறும டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, அதுல நிறைய பேருக்கு பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்திருக்கார். கூட அவரோட இன்ஃபுளுன்ஸ்ல வேலை வாங்கி தரலாம். இன்னைக்கு வந்து
ஒர்க் பண்ற இன்ஃபேக்ட் குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் டைரக்டரும் டாக்டர் காமேஸ்வரி அவர் ஸ்டூடெண்ட் தான். அதனால இன்னைக்கு இருக்க நிறைய பேர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்ல, அவ படிக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மட்டும் தயக்கம் இல்லாம சொல்லணும். எப்படி அண்ணா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி நம்ம தியாகராஜன் சார் நிறைய பேருக்கு பினான்சியலாவும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறது ரொம்ப ரேர் அண்ட் வெரி அன்அசூமிங் பர்சன். அண்ட் ஹீ இஸ் என்கேஜ் இன் லாட் ஆஃப் ரிசர்ச். நிறைய சப்ஜெக்ட் வெறும் சாகித்யம்னா சாகித்யத்தோட நிக்கிறது கிடையாது. ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர்னா ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர் மட்டும் இல்ல, பிலாலஜியோட நிக்கிறது இல்ல. மந்திர சாஸ்திரமா இருக்கட்டும், இல்ல மீதி சயின்டிபிக் லிட்ரேச்சரா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வேதிக் லிட்ரேச்சர், அஸ்ட்ராலஜி, வாஸ்து, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ல இஸ் என்டரிங் இன்டு சோ மெனி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இஸ் ஏபிள் டு பிரிங் அவுட் சோ மெனி நியூ திங்ஸ். அதாவது படிச்சவாளுக்கு நடுவில் எல்லாம் தெரிஞ்சிருக்க மாதிரி காமிச்சுக்கிறவா இருக்கா. ஆனா தெரியாதவாளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. பாட்னியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், வாஸ்துவா இருக்கட்டும், ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தியாகராஜன் சார் ரொம்ப சிம்பிளா ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார். அண்ட் யாக்ஞவல்கிய சபால பிரசிடென்டா இருந்துட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. ஸோ அதையும் உடல அவரு சுக்ல நிர்வேதம் இந்த இதுக்கும். ஸோ நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். ஃபெலோஷிப் ஆஃப் சான்ஸ்கிரிட் கல்ச்சர் ஆரம்பிச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேசிக் சான்ஸ்கிரிட் புக்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். அதை தவிர நிறைய புக்ஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அது எங்க லைப்ரரியிலும் இருக்கு. நிறைய புக்கை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிளாசிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் தமிழ்ல ரொம்ப அற்புதமா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அண்ட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் நிறைய பிளேஸ்ல இருக்கா, ஃபாரின்லயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அவருக்கு. ப்ரொஃபசர் தியாகராஜன் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் எ ஸ்காலர், எ வெரி குட் ஹியூமன் பீயிங். அதுதான் இந்த காலத்துல நம்ம பார்க்க வேண்டியது. ஆல்வேஸ் வெரி அன்அசூமிங், சிம்பிள், அண்ட் ஹி இஸ் really carrying over the legacy of the great stalwarts, and he has been awarded so many titles. அவருக்கு நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நம்மளோட பேசும்போது அவ்வளவு சிம்பிளா, அவ்வளவு அன்அசூமிங்கா, அவ்வளவு ஹம்பிளா அவரு பேசுறார். அதனால அந்த மாதிரி ஒரு நம்ம கேட்ட உடனே இன்ஃபேக்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் ரெக்வஸ்டட், ஒரு வாரம் கூட இல்ல, ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி இமிடியட்லி அக்ரீட். பிகாஸ் அண்ணாக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை, அதுக்காக ரெடிலி அக்ரீட். We are thankful to you, sir, Professor Tyagarajan, for coming over here today and to share your views on the contribution of Anna Subramania Iyer as a commentator. அண்ணா சுப்பிரமணியர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார், நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து ப்ரொஃபசர் தியாகராஜன் சொல்ல போறார். அண்ட் இந்த என்டோமெண்ட் கிரியேட் பண்ண ஆத்ரேயா சார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அண்ணா சுப்பிரமணியருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைக்காக அவருடைய சிஷ்யாலாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கா. சான்ஸ்கிரிட் காலேஜ்லயும் அவ நிறைய சகாயம் பண்ணியிருக்காங்க. குப்புசாமி சாஸ்திரி இன்ஸ்டிடியூட்லயும் ஒரு சேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த அண்ணா சுப்பிரமணியரோட பேர் பர்மனண்டா இருக்கும். ராமகிருஷ்ணா மட்டும் இல்ல, சான்ஸ்கிரிட் காலேஜ் கேம்பஸ்ல சம்ஸ்கிருத் அகாடமி, சான்ஸ்கிரிட் காலேஜ், குப்புசாமி சாஸ்திரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து Athreya sir has just joined. We welcome you, sir, Athreya sir, with our pranams to you. So, on behalf of the Sanskrit Academy, I welcome all of you, and again, with respectful welcome to Professor Tyagarajan. I request him now to take over and give his endowment lecture, Anna Subramaniar as commentator. Thank you, sir. Thank you. வாணீம் ஜிதசுக வாணீம் வேணீம் வீணாசுக சிசுபாணீம் நதகீர்வாணீம் நமாமி சர்வாணீம். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கிய சற்றுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எனக்கு இந்த சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்று ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னு கேட்டா, அண்ணா சுப்பிரமணியருடைய சிஷ்யன் தான்.
எனக்கு ஸ்பிரிச்சுவல் குரு அவர். அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். இப்போ அண்ணா ஆஸ் அ காமெண்டேட்டர் நான் டாபிக் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ணாவை பத்தி சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவருடைய உரையை பத்தி பேசலாம். அண்ணாவை பத்தி பேசணுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ ஒரு சீனிவாசன் கொடுத்தாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. இப்படிப்பட்ட ஒரு அண்ணா சுப்பிரமணியருடைய சிஷ்ய கோட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில என்னை பத்தியும் நல்ல வாரியாக விஷயங்களை சொன்ன பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணா சுப்பிரமணியர் அப்படின்னு சொன்னாலே அப்படிங்கிற அந்த வார்த்தையே பார்க்கலாம். நீங்க ராமசாமட்ல அவருடைய புஸ்தகங்கள் அத்தனையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தா எந்த இடத்துலயும் என் சுப்பிரமணியர் இருக்காது, அண்ணா அப்படின்னு தான் இருக்கும். அந்த அண்ணாங்கிறதுல என்னன்னா அவருடைய புனைப்பெயர் அல்ல. அது எல்லாருக்கும் அது மாதிரி நினைச்சுப்பா, இது புனைப்பெயர்ல எழுதின புனைப்பெயர் இல்ல, அவருடைய இதயத்தை காட்டக்கூடிய ஒரு பெயர். அது என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரு சோதரத்துவம், அதாவது எல்லாரையும் ஒரு உடன்பிறப்பா நினைக்கக்கூடிய உள்ளம் அவர்கிட்ட இருந்தது. அதனால ஒரு பெரிய செல்ஃப் எஃபேசிங் கேரக்டர்னு சொல்லலாம். தன்னை பெருசா காமிச்சுக்கணும், தான் பெரிய எழுத்தாளன்னு சொல்லிக்கணும் அப்படிங்கலாம் எண்ணமே கிடையாது இருக்கு. எல்லாம் எனக்கு பேசக்கூடிய ஒரு தகுதி எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அண்ணாவோடய இருந்திருக்கேன்னா அண்ணா இருந்த இடத்துல 5 வருஷம் நான் இருந்திருக்கேன். இந்த ராமகிருஷ்ணா ஹோம்ல படிச்சவன் நான். அண்ணா அப்படின்னு சொல்ற போதே எங்களுக்கு அப்படியே ஒரு பக்தி வந்துடும். அது பயபக்தி அல்ல. சில பேர் சொல்லுவான் பயபக்தியோட இருப்பான். பயபக்தி இல்ல, அது அன்புடன் சேர்ந்த பக்தி. அப்பா அண்ணாந்தாங்க அப்படி வர அந்த பக்கம்னாலே எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நகர்ந்துப்போம். இப்படி இருந்துட்டு இருந்தோம். விவேகானந்தா காலேஜில் அவர் பிரசிடண்டா கூட இருந்தார். அந்த சமயத்தில் தான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பிகேம் தி லெக்சரர் தேர். அதுக்கப்புறம் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க நம்ம ராமகிருஷ்ணா ஹோம்ல படித்தேன். பிஏ எம்ஏ ரெண்டும் படிக்கிற போது 5 வருஷம் அங்கே படித்தேன். அப்போ அங்கேயே அந்த ரூம்லயே தங்கிட்டு இருந்தேன். அது அவர் ரூமுக்கு மேல ஒரு ரூம் எனக்கு கொடுத்துருந்தா அதில் தங்கிட்டு இருந்தேன். இறங்கி நான் மட்டும் போவேன் வருவேன், என்ன அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு அண்ணா. நான் முடிக்கிற கட்டம்னு நினைக்கிறேன், அதாவது பிஏ முடிக்கிற கட்டம். அந்த சமயத்துல திடீர்னு அண்ணா என்ன பார்த்துட்டு, சம்ஸ்கிருதம் படிக்கிற பையன் தானேப்பா நீ அப்படின்னாரு. அது வரைக்கும் அவரை பார்த்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். அவரும் என்ன பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் சரி, பேசிட்டே கிடையாது. அவரை கூப்பிட்டு கேட்டார், ஆமா ஆமாண்ணா அப்படின்னு. நாளைக்கு கிளம்புற இல்ல ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு கீதா கிளாஸ் வேத கிளாஸ் கீதா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஆத்துக்கு வா, அவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கீதா கிளாஸ் வேத கிளாஸ்ன்னு சொன்ன உடனே ஒன்று சொல்லணும். காலங்காலத்தால் 5வது மணி ராமகிருஷ்ணா ஹோம்ல நடக்கும்னாக்க வேத கிளாஸ். இந்த வேத கிளாஸ் அண்ணா தான் எடுப்பார். இந்த தைத்திரிய உபநிஷத்து எல்லா உபநிஷத்துக்களையும் சொல்லுவார். வேதத்தினுடைய சூக்தங்கள்லாம் சொல்லி கொடுப்பார். அதுக்கடுத்து பகவத்கீதை கிளாஸ் அவரே தான் எடுத்துட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் செல்லப்பான்னு ஒருத்தர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி இந்த கிளாஸ் 2 முடிஞ்ச பிறகு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். வேத கிளாஸ் முடிஞ்ச உடனே அது போயாச்சு. இந்த கீதா கிளாஸ் அவர் செல்லப்பா எடுத்ததுனால அது முடிஞ்சு வரணுங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு உட்கார் அப்படின்னார். அதுல ஒரு பூஜை கோயில் இருக்கும், அவருக்கு தனி குவார்டர்ஸ் கொடுத்துருந்தார். பக்கத்துலயே அந்த ராமகிருஷ்ணா பக்கத்துலயே போய் உட்கார்ந்த உடனே, உனக்கு ஒரு 2-3 மந்திர உபதேசம் பண்ணிக்கிறேன், அது ரொம்ப உனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவராகவே வாலண்டியரா எனக்கு 2 மந்திர உபதேசம் பண்ணி இதை சொல்லிண்டே வா. அப்ப எங்கேயா பூஜை இப்ப நடக்கிறது நடக்கும். வாரத்துல விஜயதசமி பூஜை நடக்கும். பௌர்ணமி பூஜைக்கெல்லாம் முடிஞ்சாவா, அப்படி இல்லைன்னா விஜய்க்கு அவசியம் வந்து கலந்துக்கோ அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுத்து இதை உச்சரிச்சுட்டே இரு, உனக்கு நல்ல மேன்மை நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நான் உச்சரிச்சுட்டே இருந்தேன். அவருடைய அருள் எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சது. இன்னைக்கு நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் அண்ணாங்கிறது எனக்கு. அதான் ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்னு சொன்னார்.
குருக்கள் பலவிதம், எத்தனையோ குருக்களை பார்த்துப்போம். அதுவும் இல்லாம முனிவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய குருக்கள் இருக்கா, அது ஒரு கோப்பாகி முனிஜன பிரகிருதினால மாதிரி பட்டு பட்டுன்னு கோபம் வரக்கூடிய குருக்கள்லாம் உண்டு. அண்ணா கிட்ட மாத்திரம் எப்போதுமே ஒரு சௌலபியம், அன்பு தான் அவர்கிட்ட, வேற எதுவுமே கிடையாது. இப்ப அன்அஸ்யூமிங் சொன்னார் ஒரு பாலு என்ன பார்த்து, அந்த குணத்தையே அவர்கிட்ட தான் கத்துக்கணும். அவ்வளவு அன்அஸ்யூமிங், செல்ஃப் எஃபேசிங், தான் யாருங்கிறது பிடிச்ச காமிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி இருந்துட்டு அவர் மாட்டு கர்ம வீரர். பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்காருன்னு சொன்னா, ஒரு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த பகவத்கீதை என்னென்ன சொல்லியிருக்கோ அத்தனை குணாதிசயங்களையும் அவர்கிட்ட ஒரு ஆச்சாரியன்கிட்ட பார்க்கலாம். அத்தனையும் அவர்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன். அவரை எனக்கு வந்து ஒரு குருவா இருந்து அவர் பக்கத்துல நெருங்கி பழகக்கூடிய ஒரு இது அவர்கிட்ட. அப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு அவர் பேசணும்னு எனக்கு ஆசை. எல்லாருமே பேசுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவா. மறுபடியும் சொல்றேன், பயம் இல்லை. அவர்கிட்ட போய் இதெல்லாம் போய் நம்ம ஆசைப்படுத்தணுமா, எதாவது கேள்வி கேட்கக்கூடாது, அவர் பெரியவர் நினைச்சுட்டு இருப்பா. இருந்தாலும் எனக்கு அந்த யங் ஏஜா இருக்கிறதுனால எதாவது கேட்கணும் அப்படின்னு. அண்ணா, நான் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால உங்ககிட்ட 1-2 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா எங்க நடக்கிறது, அவர் இறங்கி ரூம் எல்லாம் பூட்டிட்டு, தான் ரூம் பூட்டிட்டு ஆத்துக்கு போற போது நான் ஓடி போய் ரோட்ல நடக்கிறது இந்த சம்பாஷணை. பகவான் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு. அவர் எப்போதுமே சிரிச்ச முகம், எப்போதுமே ஒரு சிரிச்சிருந்தார். ஏன் இருக்காரு, எங்க இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்க அப்படி அப்படின்னு. அதப்ப ரோஜா செடி இருக்கு, ரோஜா பூல இருக்கார், மரத்துல இருக்கார், செடியில இருக்கார். ஏன் இருக்கார், எங்கிட்ட இருக்கார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்டர். அவரை சொல்லி முடிஞ்சோன்னு இதுக்கு மேல எங்க என்னவும் பேச தெரியல. இப்போ எங்கிட்ட இருக்காரு, உங்ககிட்ட இருக்காருன்னு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு விட்டு. இதெல்லாம் வந்து பெரிய உபநிஷத்து வாக்கியங்கள் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி தான் தெரிய போகுது. 1000 வாக்கியங்களை நம்ம படிக்கிற பொழுது. அது எதுக்கு சொல்ல வந்த இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா, அது சொல்றது கடவுள் இருக்காராங்கிறதுக்கான விளக்கமே ஒரு எவ்வளவு பெரிய பெரிய உபதேசங்கள்லாம் பண்ணாலோ, உபனிஷத்துக்கள்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனையும் சுருக்கமாக சின்னதாக அப்படியே. இப்போ எப்படி மகாபாரதத்தை அவர் வந்து சுருக்கமா ரொம்ப அழகா எடுத்து சொன்னாருன்னு சொல்லி பாலசுப்ரமணியம் சொன்னாரோ, அதே போல சிம்பிள், எதையும் அவர் சிம்பிள் புரிய வைப்பார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய குணாதிசயம், அவர் அந்த ஆத்திரேய சுவாமிகளுக்கு தெரியும் என்னன்னா, பங்க்சுவாலிட்டி, கரெக்ட் டைம். எத்தனை 5 மணினா 5 மணி அங்க இருப்பார் ஹோம்ல. அதே மாதிரி எல்லாரும் வரணும்னு எதிர்பார்ப்பார். அப்படி ஒரு வேளை வர முடியலன்னா அதுக்காக கோச்சிக்க மாட்டார். அதான் இங்க ஏன் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னாக்கா, அவருடைய குணமே என்னன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பங்க்சுவாலிட்டி நல்லது அப்படின்னு சொல்லி அது பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்து, அதே சமயத்துல யார் அதை ஃபாலோ பண்ணலையோ அதுக்காக வந்து கோச்சிக்க மாட்டார். அவர் ஆனா பங்க்சுவலா இருந்துட்டு இருப்பார். அதுதான், அதாவது தன்னோட ஆச்சாரியருங்கிறவர் யாருன்னா, தான் நடந்து காட்டி பிறருக்கு வழிகாட்டுதல் தான் ஆச்சாரியனுடைய ஒரு குணாதிசயம். அதே மாதிரி அருமையான ஒரு ஆச்சாரியர். கோபத்தாபம் ஒண்ணுமே இருக்காது அவர்கிட்ட. இன்னொன்னு, மனசு எவ்வளவு பெரிய தாராள மனசு, தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கல. அவர் வந்து ஊர் எனக்கு திருச்செங்கோடு நினைக்கிறேன், அதுல இருந்து வந்துட்டார் மெட்ராஸுக்கு. வந்து இங்க எல்லாத்தையும் இங்கேயே தான் படிச்சார். எம்ஏ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சார். அப்பெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் எம்ஏலாம் உண்டு. அதான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறோம். எம்ஏ மேத்தமெட்டிக்ஸ் பிடி படிச்சுட்டு அத்தியாரா இருந்து, டீச்சரா இருந்து, இதே ராமகிருஷ்ண மிஷன்ல ஹெட் மாஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு 150 ரூபா பென்ஷன்ல வாழ்நாள் முழுக்க ஓட்டியிருக்காரு அங்க. இதுக்கு நடுப்புற இந்த மந்திரோபதேசம் பண்ணிட்ட சிக்ஷாலாம் வந்து அங்க கூட்டுன்னு போவா. அப்ப கொஞ்சம் மூவ் ஆவார். அப்படி ஃபாரினுக்கு கூட போயிட்டு வந்தார், சில கல்ஃப் கண்ட்ரிஸ். போயிட்டு திரும்பி வரும்போது அவ எல்லாம் நிறைய அண்ணா அண்ணா அண்ணான்னு அன்பால எல்லாருக்கும் ஒரு சம்பாவனையை கொடுத்தா.
அத்தனை சம்பாவனையும் அப்படியே எடுத்து அந்த பொட்டியை அப்படியே கொண்டு வந்து நேரம் ராமசாமிட்டு கொடுத்துட்டார். ஒரு பைசா எடுத்துக்கல அவர், ராமசாமிட்டு கொடுத்துட்டார். அப்படி ராமசா மடத்துக்கும் அவருக்கும் அவ்வளவு பெரிய வரம்பு. வைத்தியநாதையர்னு இருந்தார். அவளோடலாம் இவருடைய இது, அவள்லாம் வந்து இவரை ரொம்ப மதிப்பா. அண்ணா துருவீரா, அண்ணா அண்ணாவா அப்படின்ட்டு. அதனால இப்ப 1000 அண்ணாக்கள் வந்து, ஆனால் அண்ணா அப்படின்னு சொன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே அண்ணா, அது அந்த அண்ணா என் சுப்பிரமணியர் தான். அவருடைய ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் ஆளானவா யாரா இருந்தாலும் இதை வந்து நிச்சயமா என்டார்ஸ் பண்ணுவார். நான் சொல்ற வியூஸ. ஏன்னா எல்லாருக்குமே அப்படிதான் நடந்திருக்காரு. ஒருத்தர் கிடையாது, எல்லாருடையும் சம புத்தி உடையவர். நான் சொன்னேன், பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கோ அத்தனையும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர். பகவத்கீதையினுடைய ஒரு பகவத்கீதைக்கு ஒரு லட்சணமா ஒரு பர்சானிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அண்ணா. அப்படிப்பட்டவர். அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது சொல்ற போது. அண்ணாவோட சதாபிஷேகம் ராமசாமட்ல நடக்கிறது. தனி அந்த ஹால்ல, அங்க ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹால்ல அப்ப எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் வந்து அவரை பத்தி புகழ்ந்து பேசுறா, விதம் பண்றா. சுவாமிகள்லாம் வந்திருக்கா. நான் வந்து கடைசியா ஒரு தொண்டன் மாதிரி நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினால அவரை பத்தி ஒரு சின்ன வாழ்த்து மடல் மாதிரி பிரிண்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதுல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ரவீந்திரநாத் டாகருடைய ஒரு வர்சஸ், ஒரு 4-5 வர்சஸ் எடுத்து அதுல பிரிண்ட் பண்ணி அண்ணா கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அண்ணாவுக்கு பிரணாமம் சொல்லி கடைசியில் முடிக்கிறாத. என்னுடைய சொந்த சரக்கும் கொஞ்சம் சேர்த்து இதை எடுத்துன்னு போய் அண்ணா கிட்ட அப்படி கொடுத்தேன். அப்படி பார்த்தார். அது மேடையில உட்காந்துருக்காரு. மேடை தட்டி ஏறி உட்காந்து கொடுத்துட்டேன் நான். இப்படி பார்த்தார். இதை நீ வாசிச்சு சொல்ல போறியாங்க அப்படின்னு கேட்டார். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, இங்க எல்லாம் பெரியவாள்லாம் வந்திருக்கா, நான் வாசிக்கல, உங்ககிட்ட கொடுத்துடணும்னு வந்தேன். அப்படியா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா வாங்கி கையில வச்சுட்டார். சின்ன எல்லாம் மீட்டிங் பிரமாவும் முடியுது. கடைசியில இவர் தேங்க்ஸ் கிவிங் மாதிரி கொடுக்க போறார். கொடுக்குற போது எல்லாத்தையும் தேங்க்ஸ் கிவிங் வார்த்தைகள்லாம் 4 வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு நான் கையில வச்சுட்டு இருந்த பேப்பர் அப்படி பார்த்துட்டு அந்த மடக்கி அப்படி கீழே வச்சுட்டு அந்த கம்ப்ளீட் ரவீந்திரநாத் டாகூருடைய கீதாஞ்சலியில் இருக்கக்கூடிய லைன்ஸ் அத்தனையும் சொல்லி என்ன பிரிண்ட் பண்ணிருக்கணும் அத்தனையும் மனப்படமா நான் கொடுத்துருக்கிறது பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் அதை மடக்கி வச்சுட்டு, may you bless me to keep my body pure, knowing that thy living touch is upon my limbs. ஆரம்பம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல ரிதம் இருக்குங்கிறதுனால அதை அப்படியே ஃபுல்லா சொல்லி இப்படி இந்த இப்படி ஒரு வர்சஸ் எல்லாம் அழகா எடுத்து ஒரு பையன் இது வந்து எனக்கு ஒரு மடல் மாதிரி கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷம். அவனுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். நான் கடைசியில முடியுமா, எத்தனையோ பெரிய மனுஷாலாம் வந்திருக்கிற இடம். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு சௌலபியம்னா அதான் சௌலபியம். இறங்கி வருவார். அப்படி வந்து கடைசியில இல்ல வந்து ஒரு மந்திரத்தை நானா சொல்லிட்டு இருக்க போக, இது உனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னார். நீங்க உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, அதை வந்து நீதான் சொல்லிட்டே இருக்கிய, அது என் உபதேசமா எடுத்துக்கொண்டார். அப்புறம் நான் ஒன்னே ஒன்று அவர்கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு எப்பயாவது ஏதாவது மந்திரம் நான் எடுத்துக்கணும்னு நினைச்சா உங்களை நினைச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தாராளமா என்ன நினைச்சுக்கோ, என்ன மந்திரம் வேணாலும் நல்லா அழகா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு. அன்னைக்கு கிடைச்சதுதான் இந்த ரொம்ப அழுக்கா இருக்கும். போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன சொல்லி ருத்ராட்சத்தை போட்டு இப்படி அழகா இருப்பாரு. பத்திலும் தெரியும். இது இப்படி என்ன பேசணும்னா எவ்வளவு வேணா பேசலாம். அவள் தெரிஞ்சுவா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவா. என்கிட்ட அவளுடைய ஃபேமிலியே இதுமாரி ரொம்ப சாஃப்ட்டு அப்படி இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு அண்ணா வந்து இன்னைக்கு இல்லையேங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய கோணம் கிட்ட கற்றுக்கலாம். எப்போ பார்த்தாலும் எழுதிருப்பார். ராமேஸ்வரம் ஹோம்ல போய் அவருக்குன்னு ஒரு ரூம் உண்டு என்ட்ரன்ஸ்ல. அந்த ரூம்ல பார்த்தா அவர் டெஸ்க் இருக்கும். அந்த டெஸ்க்ல போட்டுட்டு
எழுதிட்டே இருப்பார். அப்புறம் சாயந்தரம் அங்க லெக்சர் இருந்ததுன்னா அங்க லெக்சர் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் லெக்சர் இருப்பார். பாகவதம் சொல்லுவார். காலம்பரை எழுந்துட்டு வேதம் கீதை இத்தனையும் சொல்லிட்டு அந்த பஞ்சகஜம் கட்டின்ட்டு பழம் அப்படி வரும்போது பார்த்தா அந்த தீபதியெல்லாம் இட்டுட்டு ருத்ராட்சத்தையும் போட்டு அப்படி வரத்தை பார்த்தா அப்பா எப்பேற்பட்ட நாஸ்திகனா இருந்தா கூட அவன் பயந்து விழுந்துருவான், நமஸ்காரம் பண்ணுவான் பக்தியோட. அப்படிப்பட்டது அவர் ஃபாலோ பண்ணார். அப்படிப்பட்டார். கிட்டத்தட்ட 80 புத்தகம் எழுதினார். 2015 ஒரு ஃபங்க்ஷனே கூட நடத்திருக்கா. அதில் கேசுவாசம் எல்லாம் கூட நல்லி குருசாமி செட்டியார் வெள்ளம் கூட அதில் கலந்துருக்கான்னு தெரிஞ்சது. 1995 ஒரு சென்டினரி கொண்டாடியிருக்கா. அதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா வருஷம் அண்ணா பேரில் யாரோ என்னென்னமோ லெக்சர்ஸ் கொடுத்துருக்கா. இந்த தடவை அண்ணா சுப்பிரமணியருடைய என்டோமெண்ட் லெக்சரை நீ கொடுக்கணும்னு கே சீனிவாசன் கேட்டிருந்தார், பிரசிடென்ட் ஆஃப் சம்ஸ்கிருத அகாடமி. அப்போ அட ஒரு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கே. எதுக்குன்னா அவர் உரையை பத்தி பேசுறதுக்கோ அதை பத்தியோ நான் நினைக்கல. அதை பத்தி பேசுறதுன்னு சொன்னாக்கா பெரிய பிரம்மாண்டம். அது அண்ணாவை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு அண்ணா நினைச்சு பாக்குறமே, குருவை நினைச்சு பாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சொர்க்கம் மனுசராமஹா அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அண்ணாவை பத்தி பேசியாச்சு. அண்ணாவுடைய நூல்கள் அப்படின்னா அண்ணா எப்படி இருந்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நூல்களுக்கு உரை எழுதினார். அவர் எப்படி உரை எழுதினாரோ அது மாதிரி அவருடைய எண்ணங்கள்லாம் இருந்தனங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அத்தனையும் சாதாரண மனிதனுக்கு புரியுமாறு சாதாரண மனுஷனும் தெரிஞ்சுண்டு மோட்சம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு விஷயங்களை எல்லாம் விளக்கி சொன்னவர். சாதாரணமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில பேர் சூத்திரமா பேசிட்டு போயிடுவார். சூத்திரம் சொன்னாலே நம்ம ரொம்ப பிரிவிட்டி ஷார்ப்பா சொல்றது அப்படின்னு சொல்றோமே, அதான் அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விசுதோமுகம் அப்படிலாம் சமஸ்கிருதத்தில் பெருசா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அது மாதிரி குறைச்சினா வார்த்தையில சொல்லிட்டு போடுவா, புரியவே புரியாது பல விஷயங்கள். சரி, வியாக்கியானம் அப்படின்னு பதச்சேதகா பதார்த்தோக்தி விக்கிரகோ வாக்கிய யோஜனா அட்டேபட்ச சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலட்சணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பதச்சேதம் அதெல்லாம் பண்ணி அதுக்கு பதார்த்தம் எத்தனையோ பண்ணியிருக்காரு. அது மாதிரி வியாக்கியானங்கள் பண்ணியிருக்காரு. பாஷ்யம் அப்படின்னு சொன்னாலே என்ன நம்ம நினைச்சுப்போம் அப்படின்னு சொன்னா, சூத்ரார்த்தோ வர்ணியதே எத்திர வாக்கியைஹி வாக்கியானுதாரபிகி சூத்ரானுதாரபிகி. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சொல்ல இடத்துல சொல்லணும். அப்படி சொன்னவர் தோத்திரங்கள் எடுத்துட்டார். அவரே ஸ்ரீவித்யா உபாசகர். அதனாலதான் எல்லாருக்குமே அவருக்கு என்ன பேரு அப்படின்னா, ஸ்ரீவித்யால பேரு வைப்பா. இவர் யாருடைய சிஷ்யர் அப்படின்னு அந்த சிஷ்ய பரம்பரையை பார்க்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யர் ஒருத்தர் சிவானந்தர் இருந்தார். அந்த சிவானந்தருடைய சிஷ்யர் யோகானந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த யோகானந்தருடைய சிஷ்யர் சிவானந்தநாதர். இவர் பேர் அண்ணா சுப்பிரமணியருடைய தீட்சா பேரு என்னன்னா சிவானந்தர்னு பேர். இப்போ இதுக்காக ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கிற ஒரு மிஸ்டர் ஆத்ரேயா இருக்காரு. அவருக்கு என்ன பேரு அப்படின்னா, அண்ணா கொடுத்த பேரு என்ன அப்படின்னா வித்யானந்தநாதர் அப்படின்னு பேர் வச்சார். அது மாமி காமேஸ்வரின்னு பேர் வச்சார். காமேஸ்வராம்பாள் அப்படின்ட்டு. இப்படி தனக்குன்னு ஒரு பரம்பரை பின்னு எத்தனையோ பேர் இருக்கு அவருடைய சிஷ்யர்கள். அப்படி இருந்து உரைகளை எல்லாம் எழுத ஆரம்பிச்சார். இந்த உரைகள் எல்லாம் எதுக்கு பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு லலிதா திருஷதி அப்படின்னு இருந்தா அதுக்கு ஒரு உரை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இதுதான் பாஸ்கர் ராயர் நிறைய எழுதியிருக்காங்க. பாஸ்கர் ராயர் எதுல எழுதினார்? சம்ஸ்கிருதத்துல எழுதினார். பல விஷயங்களை தமிழ்காராளுக்கு புரியணும். சம்ஸ்கிருதமே தெரியாட்டா கூட வெறும்னு அந்த உரையை மாத்திரம் படிச்சுன்னு போனாலே பெரிய ஞானம் வந்துடும். சம்ஸ்கிருதத்தை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல விளக்கம் என்ன சொன்னா அதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை. வெறும்னு கீழே இந்த வெறும் உரைகளை மாத்திரம்
அந்த இது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அந்த மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள் நம்ம சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல டீகா டிப்பணி இப்படிலாம் சொல்லுவோம். டீகா டிப்பணி வியாக்கியானம் பாஷ்யம் எல்லாத்தையுமே அவர் அப்ளை பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்ஸ்ல. பார்த்தா தெரியும் ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவம். எதை எப்போ அப்படின்னா ஸ்லோகத்தையும் படிக்கிற பொழுது அதுக்கு கீழே அவர் கொடுக்கக்கூடிய குறிப்பு இருக்க அருமையா இருக்கும். சில இடங்கள் புரியாத அந்த புரிய வைக்கிற இடம் இருக்க ரொம்ப அழகான தமிழ்ல சொல்லுவார். அதனால அண்ணாவுடைய புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா யாரா இருந்தாலும் அவ வந்து எடுத்துன்னு இருக்கிற சப்ஜெக்டை பொறுத்து இருக்கு. ஒண்ணுமே இப்போ ராமாயணத்தை படிக்கணும் மகாபாரதத்தை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா ஒருத்தர் அப்படின்னா ராமாயணத்தை முழுக்க படிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் முழுக்க போயிடும். ஏன்னா அர்த்தங்கள்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அப்புறம் அதுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் அது எத்தனையோ ஆங்கிள் அதை அப்ரோச் பண்ணலாம். யோக சாஸ்திர பிரகாரம் பாலசுப்ரமணியன் கூட எழுதியிருக்கார் ராமாயண யோக சாஸ்திரான்னு. அப்படி யோக சாஸ்திரங்கள் எல்லாம் பத்தி போகலாம் அப்படிலாம் போயிட்டு இருந்தா ஒரு அதுலயே போயிடும். மகாபாரதம் சொன்னா அர்த்தம் 1,00,000 வரும் ஸ்லோகத்திற்கும் அர்த்தத்தை பார்த்து அதுகளுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா நான் முழுக்க அதே படிச்சுட்டு இருப்போம். அப்போ இது இப்படி எல்லாம் தெரியணும், எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கணும், கடைசியா நமக்கு வந்து ஒரு ஞானம் பிறக்கணும். அதுக்கு தானே எத்தனையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சாரம் சாரம் சாரம்னு சாரத்தை உண்டு. ராமாயண சாரம், பாகவத சாரம், மகாபாரத சாரம், எல்லாத்துக்கும் சாரம். அப்படி ரசமான விஷயங்களை சாரமா கொடுத்தாரு. அது அவ்வளவு ஈஸி இல்லை. பெருசா பேசுறது நிறைய பேசிட்டு போயிடலாம். சுருங்க பக்க சொல்றதுதான் என்னைக்குமே கஷ்டம். அந்த சாரம்ங்கிறது எல்லாத்தையும் சுருக்கி அதன் நோக்கங்கள்லாம் கொடுத்து அதனுடைய கண்டினியூட்டி போகாம எல்லாத்தையும் சொல்லி அத்தனை புத்தகங்களையும் அவர் எழுதி வச்சார். ராமாயண சாரம். அதுக்கப்புறம் தேவி பாகவத சாரம், பகவத்கீதைக்கு ஒரு உரை, மகாபாரத ஸ்லோகங்கள்லாம் எடுத்து தனியா ஒண்ணு போட்டார். தேவி ஸ்தோத்திரங்கள்னு ஒன்று போட்டார். தேவி சூக்தங்களும் உபனிஷத்துங்களும் போட்டார். தேவிக்கு சௌந்தர்ய பாஷ்யம், ஆஹா என்ன அருமையான பாஷ்யம் தெரியுமா? அது நிறைய இருக்கு. இப்ப கூட நீங்க எல்லா காமெண்ட்ரியும் போட்டு ஒரு புத்தகம் கேஎஸ்ஆர்ஐ போட்டிருக்கு. கேஎஸ்ஆர்ஐல இருந்து வந்தது எனக்கு ஒரு காப்பி. அது எல்லாத்துலயுமே வந்து எல்லா சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இப்ப சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கிறவன் சம்ஸ்கிருதம் அதிகமா தெரியாதவா, ஏன் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா கூட பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் யோசனை பண்ண முடியும். எல்லா காமெண்ட்ரியும் படிக்கிறதுனா கஷ்டம். புத்தகத்தை பார்த்தாலும் மயங்கி விழுந்துருவான், அவ்வளவு பெருசு குண்டு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வாழ்க்கெல்லாம் மனசு சௌந்தரிய லகரியை பத்தி விஷயம் தெரியணும்ன்றதுக்காக சௌந்தரிய லகரி பாஷ்யம் இருக்கார் பாருங்க. என்ன அருமையான பாஷ்யம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து தானே தேவி உபாசகர். அப்போ அவர் வந்து தான் புரிஞ்சின்றதையும் ஒருத்தையார் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா ஐடியா, தன்னுடைய கருத்துக்களை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எழுத்து, அண்ணாவோட எழுத்து பார்க்கணும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். அண்ணாவோட எழுத்தை பார்க்கணும்னா ஒரு விஷயம் ஏன்னு கேட்டா, எங்க அம்மாவை அழைச்சுன்னு போயிருந்தேன் ஒரு தடவை. அப்போ அண்ணா வந்து சௌந்தர்ய லகரி பாஷ்யம் புத்தகம் பிரிண்ட் ஆகி அப்பதான் வந்தது. அதுக்கு எழுதியிருக்கார சௌபாகியவதி சாரதாவுக்கு பரதேவதையின் பரிபூர்ண கடாட்சத்தால் சர்வாபீஷ்டங்களும் சித்திக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொடுத்தது 1971 அண்ணா சுப்பிரமணியன் அப்படின்னு எழுதி இதை எழுதியிருக்காரு. அவர் கையெழுத்துது. Sir, sorry, we are not able to see your video because of the low internet speed. Oh, is it? Okay. Then we are not fortunate. Okay. Then, so at least you are hearing now? Yes, sir. We are able to hear you, sir. Okay, that is good. Then, பிரயோக நூல் எழுதிருச்சேன். பிரயோக நூல் எப்படின்னா தைத்திரிய மந்திர கோஷம், ஸ்ரீவித்யான்னு ஒரு புத்தகம், முத்ரா விதானம், நவராத்திரி பூஜா, பூஜா விதானம், ஜப விதானம், உபநயனம்,
சந்தியாவந்தன பாஷ்யம், ஹோம விதானம். சந்தியாவந்தன பாஷ்யம்னு ஞாபகம் வருது. சின்ன விஷயம் சொல்றேன், இதெல்லாம் பெருசா நான் எடுத்துக்க போறது இல்லை. இருந்தாலும் அந்த சந்தியாவந்தன பாஷ்யத்துல ஒரு முக்கியமா சந்தியாவந்தன பாஷ்யம் நம்ம அதே மாதிரி சில அந்த பூஜைகள்லாம் பண்றபோது எழுதுற இடத்துல நம்ம சாதாரண சங்கல்பம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, ஹோமோ பார்த்த சமஸ்த துர்தட்சை துவார பரமேஸ்வரி தியர்த்தம் அப்படிமோ. ஒரே எழுதுவார், மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சாதாரணமா எடுத்துன்னு போடுவோம். அதை இல்ல, துரித க்ஷயத்வாரா அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எல்லார்கிட்டையும் இந்த பாவங்கள் இருக்கிற பாவங்கள்லாம் போகிறதன் மூலமாக பரமேஸ்வரனை பிரீத்தி பண்றதுக்காக அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவார். அதனுடைய துவாரா அப்போ துரித க்ஷயா துவாரா, இந்த துரித பாவங்கள் போறதன் மூலமாக. அப்போ அது பாவங்கள்லாம் போகலைன்னா அவர் ரீச் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை அப்படிங்கறத அங்க சஜஸ்டிவா துணிக்க வைப்பார். அதனால புரிஞ்சுக்கணும், அவர் சாதாரணமா ஒரு எழுத்து எழுதினாலே அந்த எழுத்துக்குள்ள அர்த்தம் இருக்கும், அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கும், அது எல்லாரும் ஆச்சரிக்க வேண்டும் என்கின்ற உபதேசம் இருக்கும் ஒன்லி. அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீருத்ரபாஷ்யம் எழுதினார். ருத்ர சமக கிரமபாட்டத்தை எழுதினார். சுந்தரகாண்டத்தை மாத்திரம் எழுதி வச்சார். அதுக்கப்புறம் வால்மீகி ராமாயணத்தில் தபம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். தபஸை பத்தி வால்மீகி ராமாயணத்துல என்னென்னலாம் கிடைக்கிறது அப்படின்ட்டு. சிவானந்த லகரி பாஷ்யம், விவேக சூடாமணி பாஷ்யம், அருமையான பாஷ்யம். அப்புறம் பஜகோவிந்தம், தேவி சத்திரம் இதெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய. குரு கீதை, லலிதா சாஸ்திரநாம பாஷ்யம், திரிசதி பாஷ்யம், நாராயணியம் ஒரே எழுதியிருக்கார். சூரிய நமஸ்கார பாஷ்யம் எழுதியிருக்கார். இத்தனையுமே உட்காந்து எழுதுறதுன்னா எவ்வளவு நாள் ஆகும்? எழுதிட்டே இருந்திருக்கா அத்தனை பேருக்கும் கொடுக்குற மாதிரி புத்தகங்களாம் சாதாரண சின்ன சின்ன புத்தகம் இல்லை, அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுன்ற விஷயம் இல்லை. இல்ல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சுப்பிழை, ப்ரூஃப் ரீடிங்கே மட்டமா இருக்கு. சில புத்தகங்கள்லாம் சில கம்பெனில இருந்து தான் வாங்கி படிக்க முடியல, ஏன்னா தப்பு தப்பா இருக்கு. அதுவும் தமிழ் வந்துருச்சுன்னா ரொம்ப மோசம். அப்படி இருக்கிற போது எந்த பிழையும் இல்லாமல் அவருக்கு அனுகூலமா எல்லாம் பண்ணி கொடுத்தவர் யாருன்னாக்கா ராஜகோபால சர்மா, வழுத்தூர் ராஜகோபால சர்மா. அவரையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவரும் ரொம்ப அழகான வெரி குட் ஸ்காலர். அவர்த்தையும் படிச்சிருக்கேன் நான், ரகுவம்சங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். அங்கேயே அப்பர் சாமி கோயிலே இருந்தார் அவர். அவர் ரெண்டு பேரும் ரொம்ப சம்ஸ். அப்படி ரெண்டு பேரும் இருந்துட்டு எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்தார், அத்தனை புத்தகங்கள் எழுதினார். அப்போ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கூட. ஏன் உட்காந்து எழுதிட்டே இருக்காளே நம்மளும் ஏன் எழுதக்கூடாதுங்கிற போதெல்லாம் இது அவ எழுதி டயர்டே ஆகாம எழுதினாலே அதுக்கு தான் உடம்ப வச்சுட்டு இருந்தா. அவ சரீரத்தையும் காப்பாத்தின்டா. அப்படி அவளுடைய உரைகள்ல இப்போ உரை அப்படின்னு எடுத்துட்டா, உரைன்னு சொன்னாலே நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? உரை நடை. உரை நடைன்னா வச்சன ரூபம். சரி, அதுல எத்தனை வகையான உரைகள் இருக்கு அப்படின்னா, சாதாரணமா முதல்ல எடுத்துட்ட உடனே ஒரு முக உரைன்னு ஒரு உரை வேணும். இந்த புத்தகமா இருந்தாலும் அந்த முக உரையில எல்லாத்தையும் சொல்லக்கூடிய பின்னாடி வரக்கூடிய உரைகள்ல என்னென்ன சொல்லப்படுதோ அதை அப்படி ஒரு இண்டிகேட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவருடைய புத்தகங்கள் எல்லாத்துலயுமே ஒரு முக உரை இருக்கும். நம்ம முன்னுரை அப்படின்னு சொல்ற மாதிரி அது முக உரை. அந்த முக உரையை படிச்சாலே அந்த புத்தகத்தினுடைய கம்ப்ளீட் ஞானம் தெளிவு வந்துடும். அந்த முகவுரையை படிச்சுட்டே நமக்கு ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் அந்த புத்தகத்தையே வச்சிடலாம்னுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். அதுக்கு மேல பாஷையில இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, எப்படி அதை விளக்கி சொல்லியிருக்காருலாம் ஒரிஜினல் ஆத்தர்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தாலோ தெரிஞ்சுக்கலாம். உள்ள விஷயம் கருத்து தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஒரு மனசுக்கு ஒரு நாம் உய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சா அந்த முகவுரையே போறோம். அது திருப்பி 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 படிச்சு நினைச்சு பார்த்தாலோ, அதாவது எப்போதுமே நம்ம சொல்றோமே மனனம் நிதித்தியாசனம் வரைக்கும் போறோமே. ஸோ சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்
இந்த மூணையும் அந்த புத்தகத்துல அந்த முகவரியில வச்சுட்டு சொன்னா பண்ணாலே நமக்கு பல விஷயங்கள் மனசுக்குள்ள வரும். இப்போ ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்டுக்கு போவோம். இப்போ ஊர் பாஷ்யத்தை பத்தி நான் சொன்னேன். இந்த பாஷ்யத்துல இப்போ எல்லா புத்தகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து, அதாவது தாலிபுலாக்க நியாயன ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் விட்டுறவும் மனசு இல்லை. ஏன்னா எல்லாம் அவ்வளவு புத்தகம் எழுதினவர்கிட்ட போய் ஒரே ஒரு புத்தகத்தை மாத்திரம் நான் எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதனால ஒன்று சொல்றப்போ சிவசகசிரநாம பாஷ்யம் அப்படின்னாக்கா அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். இதே எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அம்பு படுக்கையில் இருக்கிற போது வந்து உபதேசம் பண்ணாரோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை, அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இதுவும் நடந்திருக்கு. அது சொல்றார், வெறும் நாமங்களின் கோர்வையாக இல்லாமல் இவை தம் முன் உயர்ந்த தத்துவங்களை உட்கொண்டிருக்கின்றன என்பது பாஷ்யத்தை பார்ப்பதற்கு நன்கு விளங்கும். எப்படி உன்மத்த வேஷ பிரச்சன்னஹா அப்படின்னு ஒரு நாமாளி சிவசாஸ்திரநாமத்துல, பித்தன் வேஷத்தில் தன்னை மறைத்துக் கொண்டிருப்பவர். அதே மாதிரி அதீனஹா, பித்தன் போலும் ஏழை போலும் இருந்தாலும் ஏழை அல்லாதவர். பரந்து உலக ஏழும் படைத்த பிரானை இறந்துணி என்பவர்கள் ஏற்று பிறக்கும் நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்துண்டு தன் சுழல் எட்டச் செய்மாறே என்கிறது திருமந்திரம்னு. அதுலதான் அவர் கோட் பண்றது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா திருமந்திரத்தை கோட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஏன் பாரதியார், ஔவையார், நம்மாழ்வார், பேயாழ்வார், இவாள்லாம் வரிசையா ஸ்பெஷலா எடுத்து தாயுமானவர் முக்கியமா இவாள்லாம் அங்க கோட் பண்ணுவார். கரெக்டா ஆப்டா கோட் பண்ணுவார். இப்ப நம்ம என்ன சொல்றோம், சரியான ஒரு கொட்டேஷன், அதான் கிரிட்டிக்கல் எடிஷன் அண்ட் ஸ்டடி எல்லாம் நம்ம போடுறோமே ரிசர்ச்ல, பாடபேதங்கள் காட்டுவார். பாடபேதங்களை சில புத்தகங்கள் இப்படி ஒரு பாடபேதம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு உரை எழுதி, அதுக்கு ஒரு அதான் அந்த உரைங்கிறதுல டிரான்ஸ்லேஷனும் எழுதி, அதுக்கு ஒரு பாஷ்யத்தையும் எழுதி, அப்போ இந்த கிரிட்டிக்கல் எடி அதான் பாடபேதம் போட்ட உடனே கிரிட்டிக்கல் எடிஷன் ஆயிடுது. கிரிட்டிக்கலா இருக்க மாதிரி எல்லா இதுலயும் ஒரு தத்துவம்னு வந்துன்னா அந்த தத்துவத்தை எந்தெந்த உபநிஷத்துலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு முக்காசி உபநிஷத்து எல்லாத்தையுமே அந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் கொண்டு வந்துருவார். அதுக்கு ரெலவெண்டா அந்த இடத்துல வந்து உட்காரும் எல்லாம். ஏன்னா 108 உபநிஷத்துகளின் சாரம்னு 3 வால்யூம் எழுதியிருக்காரு. 108 உபநிஷத்துடைய சாரத்தை அப்படியே எடுத்து 103 வால்யூமா எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ இத்தனை புத்தகம் நாம் சொல்லிட்டு வந்த லிஸ்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உபநிஷத்து சொன்னதுனாலையும் பகவத்கீதை அப்படியே பொழியும் அவர்கிட்ட. எந்த இடத்துல வந்தாலும் பகவத்கீதையிலேருந்து ஒரு இடம் வந்துடுவாங்க, எந்த வியாக்கியானத்திலையும். அப்படி பகவத்கீதையும் உபனிஷத்தையும் எடுத்து சொல்றாரு. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அதுக்காகத்தான் பரமாச்சாரியால் ராகணபதினு இருந்தார். அந்த அவர் பெரிய ரைட்டர், ரொம்ப அருமையான ரைட்டர், அண்ணா மாதிரியே அவரும் ஒரு ரைட்டர், அழகான ரைட்டர். இந்த ராகணபதி கூப்பிட்டு நம்ம காஞ்சி மகாபரிவாள் சொன்னாலும், அவர் ஒருத்தர் எழுதியிருக்கார், எல்லாம் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் கூட வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாத்துக்கும் ரொம்ப பாஷ்யங்கள்லாம் கூட எழுதியிருக்கார். அவர் சாதாரணமா வந்து நினைச்சிடக்கூடாது, அவர் பரம வேதாந்தி அப்படிங்கிறத வச்சு நீ அவரை பத்தி கொஞ்சம் எழுது ஏதாவது அப்படின்னு கூப்பிட்டு சொன்னதா செவி வழி செய்து கொண்டு எனக்கு. அப்போ எங்கேயுமே நகராமல் இவரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு வந்து இவருடைய எழுத்துக்கள் தான் பேசிச்சு. அப்படி ராகணபதி எல்லாம் மதிச்ச ஒரு பெரிய ஒரு ரைட்டராகவும் ஒரு குருவாகவும் இருந்தவர் அவர். அப்படி இருக்கிற போது சில நாமாக்கள்லாம் நான் வந்து இந்த சிவசாஸ்திரநாமம் சொல்ற போது, பாஷ்யத்தை சொல்ற போது சில நாமாக்களுக்கு திருப்பி வெவ்வேறு நாமம், அதாவது புனர் தோஷம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெவ்வேறுபடியா நான் வந்து பொருள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வதேவமயா, எல்லா தேவர்களையும் தமது அங்கங்களாய் உடையவர் அப்படின்னு சொல்ற இடத்துல அக்னிர் மூர்த்தா சற்றுஷி
சந்திரசூரியௌ திசகா ஸ்ரோத்ரே வாக் விவృதாச்ச வேதாः வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வம் அஸ்ய பத்யாம் பிருத்வி ஹேஷ சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு முண்டகோபனிஷத்தை கோட் பண்றார். சர்வதேவமயங்கிற ஒரு இது. அது மாதிரி ஜகத் உலகனைத்தும் தாமாகவே இருப்பவர். ஆத்மே வேதம் சர்வம் பிரம்மை வேதம் சர்வம் என்ற உபனிஷத்துக்கள் கூறும் அத்வைத பிரம்மம் இதனால் விளக்கப்படுகிறது. ஓ நமஸ்காரம், ஓ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொன்னா சுவாமி நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா அந்த நமஸ்காரம்னு சொல்லணும் இல்லையா? அப்ப நமஸ்காரம் நமகா நமகான்னு நம்ம சொல்லிட்டு வருமே, அந்த நமகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னார். நமஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். தத் ஆசீச்ச சித்தாந்தோக்திஹி பராக்கிரம விபூதிஹி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் தோத்திர லட்சணம். அவரே கோட் பண்றார். இத ஆசீச்ச சித்தாந்தோக்திஹி பராக்கிரம விபூதிஹி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் தோத்திர லட்சணம். இப்ப நம்ம வந்து வியாக்கியான லட்சணம் சொன்னோம், பாஷ்ய லட்சணம் சொன்னோம், இப்ப தோத்திர லட்சணத்தை சொன்னார். நமஸ்கரித்தல் உடனே இருக்க தமிழ்ல புரியணும் இல்லையா? எல்லாரும் சமஸ்கிருதம் படிச்சிருந்தா எல்லாம் புரிஞ்சிடும். அப்படி சமஸ்கிருதம் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தமிழ் படிச்சிருந்தா போறோம், என் புத்தகத்தை படிச்சா உங்களுக்கு புரியுங்கிற மாதிரி நமஸ்கரித்தல், ஆசி கூறுதல், சித்தாந்தத்தை எடுத்துரைத்தல், பராக்கிரமத்தை புகழ்தல், பெருமைகளை பேசுதல், பிரார்த்தனை என தோத்திரத்தின் லட்சணம் அறுவகை. 1000 பெயர்களுக்கும் முதலில் ஓங்காரமும் முடிவில் நமகா என்ற பதமும் சேர்க்கப்பட்டு ஒவ்வொன்றும் மந்திரமாக அர்ச்சனையில் உபயோகிக்கப்படுவதால் நமஸ்கரித்தல் என்ற முதல் லட்சணம் முற்றும் பொருந்தும். நமகா என்று உபாசித்தால் ஆசைகள் எல்லாம் உபாசிப்பவனை வந்து நமஸ்கரிக்கும் என்று உபனிஷத்து கூறுகிறபடி இதில் 2வது லட்சணமாகிய ஆசி அடக்கம். இது சொர்க்கத்தை அளிப்பது, ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் செல்வத்தையும் அளிப்பது. இதை படிப்பவர்களுக்கு அசுரர்களோ யட்சர்களோ ராட்சசர்களோ பிசாசங்களோ ஒரு இடையூறும் செய்ய இயலாது என பலஸ்ருதி கூறுகிறது. பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேய. மற்றவன் சாந்தன் சிவன் இரண்டற்றவன், அவனையே பிரியமாக விழிப்பு கனவு உறக்கம் என்ற நிலைகளுக்கு, அதாவது ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி என்ற நிலைகளுக்கு அப்பாற்பட்டவனாக கருதுகின்றனர். அவனே ஆத்மா, அவனே அறியத்தக்கவன் என்ற சித்தாந்தம் தான் இங்கு விளக்கப்படுகிறது. இது 3வது லட்சணம். மகாதபக், நீலகண்டகா, கஜக்னஹா, மகாவேகா, மகாந்தகா, சுபந்தன விமோச்சனஹா போன்ற நாமங்கள் 4வது லட்சணமாகிய பராக்கிரமத்தை பேசுகின்றன. விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் என்று அமரம் கூறுகிறபடி அமரகோசத்தை குறிப்பிடுறார். சிவபிரானுடைய விபூதிகளை, அதாவது ஐஸ்வர்யத்தை பெரும்பாலான பெயர்கள் விளக்குகின்றன. இது 5வது லட்சணம். 1000 கோடி பிறவிகளில் பல வகை யோனிகளில் பிறப்பவர்களில் எவனோ ஒருவனுக்கு பரமசிவனிடம் உண்மையான பக்தி பிறக்கிறது. அப்படி தோன்றும் வேறு நாட்டம் இல்லாத சிவபக்தியே வேண்டப்படுவது. இது 6வது லட்சணமாகிய பிரார்த்தனை. சகஸ்திரம் விருத்தந்தே ஜெகதி விபுதாக க்ஷுத்ரபலதாக ந சொப்னேவா ததனுசரணம் கிருதம் தத் கிருதபலம் ஹரி பிரம்மாதீனாமப்பி நிகடபாஜாம் சுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவதாம்போஜம் சகஸ்திரம் வர்த்தந்தே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா ஆதிசங்கர் சிவானந்தர்கள். அது மாதிரி அத்தனையும் விட்டுட்டு எல்லாத்தையும் சிவபக்தி தான் வேணும் எனக்குன்னு கேட்டால. அதே மாதிரி இது 6வது லட்சணம். நாமங்களில் பொதிந்துள்ள கருத்துக்களை விளக்க உபனிஷத்து பகவத்கீதை பாருங்க, அவரே சொல்றாரு என்னெல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு. நாமங்களில் பொதிந்துள்ள கருத்துக்களை விளக்க உபனிஷத்து, பகவத்கீதை, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் முதலிய நூல்களில் இருந்து ஆங்காங்கு பொருத்தமான மேற்கோள்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ருத்ர விதான பூஜை அதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி இப்படி இந்த இதுல சிவனுடைய இதுல சொல்ற போது இவ்வளவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய நாமாவளியில ஒரு 5-6 நாமாவளி அவர் எப்படி வந்து அர்த்தம் பண்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எடுத்துனோடனே சிவனுடைய சஹஸ்ரநாமத்துல எப்படி ஆரம்பிக்குது, ஓம் ஸ்திராய நமஹா நாமாவளி. என்றும் உள்ளவர் தானே, ஸ்திரமா இருக்கிறவர். அச்சஞ்சலஹா
கூட்டஸ்தா, நித்யா, அசையாதவர், சாட்சியாய் இருப்பவர், அழிவில்லாதவர். பிரம்மா அழிவை அடைகிறார், விஷ்ணு ஒழிவை அடைகிறார், யமன் நாசத்தை அடைகிறான், குபேரன் மரணத்தை அடைகிறான். ஒரு பின் ஒருவராக வரும் இந்திரர்களின் கூட்டமும் கண்ணை மூடி பெருந்தூக்கத்தில் ஆழ்கிறது. அப்படிப்பட்ட மகா பிரளய காலத்தில் பதிவிரதையான தாயே, உமது பதியான சதாசிவன் உம்முடன் விளையாடுகிறார் அப்படின்னு இந்த கோட் பண்ணி சௌந்தர்யிலிருந்து எடுத்து கொடுக்கிறார். அப்புறம் ஸ்தானவே நமஹா. தானும் தூண் தாங்குவது போல் அனைத்துலகும் தாங்குவார். அதோட நிறுத்தமே சம்சார மண்டபசிய மூலஸ்தம்பாய சம்பவே. இந்த சம்சாரமாகிற மண்டபத்திற்கு மூலஸ்தம்பமாக சம்புவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு அடுத்து ஒரு கோட் பண்ற. அப்புறம் உலக நாயகர், அதாவது 6 உலக நாயகர். பிரபவே அப்படிங்கிறது பிரபவே நமகாங்கிறதுக்கு உலக நாயகர்னு அர்த்தம் பண்ணி, ஈஸ்வரர், அந்தர்யாமி, பிரகர்ஷேன பாவயதி, விஸ்வம் சரயதி, ஜானாதி வா, விஸ்வகர்த்தா, சர்வஜ்ஞோ வா இத்தியர்த்தா. உலகை சிறப்பாக ஆக்குபவர், நடத்துபவர், அனைத்தையும் அறிபவர் என்று பொருள். அப்புறம் டைம் ஆயிட்டோ இல்லையே? இப்படி சிரேஷ்டமானவர் அப்படின்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்க 9வது நாமாவடி எட்டுனா சர்வ விக்யாதாய நமஹ, எங்கும் பிரசித்தமானவர். சர்வத்திர தேசே காலேச்ச சர்வேஷாம் பிராணினாம் வா விக்யாதா பிரத்யக்த்வேன பிரசித்த, எல்லா இடங்களிலும் காலங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் அந்தராத்மாவாக விளங்குகிறவர் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அர்த்தம் பண்றார். அதே மாதிரி ஜடைமுடி இப்படி ஜட்டினே நமஹ அப்படிங்கிறதுல ஜடைமுடி தரித்தவர் அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்துட்டு, பொன்னார் மேனியனே புலித்தோலை இறக்கசித்து மின்னார் செஞ்சடையோ மிளிர் கொன்றே அணிந்தவனே அப்படி சுந்தரமூர்த்தியினுடைய நாயனாருடைய தேவாரத்தை கோட் பண்ணி ஞாபகப்படுத்து. புலித்தோல் அத அப்புறம் சர்மினே அப்படின்னு புலித்தோல் யானைத்தோல் ஆடையாய் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு, வியாக்ராஜினாம் பரதரம் ஜட்டிலம் திரிநேத்திரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் அப்படின்னு ஆதிசங்கருடைய விஸ்வநாதன் கோட் பண்றாரு. அதே மாதிரி நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் தோத்திரங்களையும் கோட் பண்றார். ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா இப்ப டயத்தை சுருக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், ஒன்லி ஒரு 1 or 2 தான் எடுத்துக்கிறது. எப்படி அப்படின்னா நிவிருத்தையே நமஹ, நிவிருத்தி வடிவாய் இருப்பவர். விவிதோஹி வேதோக்தோ தர்மஹ பிரவிற்த்தி லட்சணோ நிவிருத்தி, நிவிருத்தி லட்சணச்ச வேதம் கூறும் தர்மம் பிரவிற்த்தி கர்மயோகம், நிவிருத்தி சந்நியாசம் என இருவேயப்படும் அப்படின்னு சங்கரருடைய கீதா பாஷ்யத்திலிருந்து எடுத்து அதை கொடுக்குறார். இதுக்கப்புறம் முக்கியமா பகவதே நமஹ, இந்த இடத்துல எல்லாரும் பார்க்கணும். எந்த சாஸ்திரநாமத்தை எடுத்துனாலும், ஏன்னா எல்லா சாஸ்திரமும் கிட்டத்தட்ட நான் வந்து கிட்டத்தட்ட 160 CD போட்டிருக்கேன். என்னுடைய வாய்ஸே என் சிஷ்யன் கோடிகளோட சேர்ந்து அந்த சீடியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாஸ்திரநாமத்தை எடுத்திருந்தாலும் அந்த சாஸ்திரநாமத்துல பரபிரம்மனே நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி வந்துடும். இப்போ எல்லா தேவதைகளுமே பரபிரம்மனே நமஹா தான், எல்லாம் ஒரே இதுதான். எப்படி நீங்க வந்து இப்படி கிருஷ்ணன் சொன்னாலும் எந்த தேவதையை நீங்க கும்பிட்டாலும் கடைசியில என்கிட்ட தான் வந்தாகணும், என்கிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எந்த தேவதையை கும்பிட்டாலும் பரபிரம்மத்துக்கிட்ட போயிடுறோம் நம்ம அப்படின்னு. அது நம்ம வந்து நம்ம வேதம் வந்து சொல்லிட்டு இருக்கோமே, என்ன சொல்றோம் வேதம் அப்படின்னு சொன்னாக்க சிவன் விஷ்ணு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோமே, பிரம்மா அப்படி சொல்றோமே. அப்போ 3 தனி ஒவ்வொருத்தரும் ஒரு 3 செக்டார்னா இருக்கு, செக்டேரியனா இருக்கு அப்படின்னாக்க அண்ணா வந்து 3 பேரையும் ஒன்னா தான் பார்த்தார். அதே மாதிரி எல்லாருமே அப்படிதான் பெரிய விஷயம் தெரிஞ்சவா, ஞானிகள் சித்தாந்திகள் எல்லாருமே வந்து எப்படி 3 பேருமே ஒண்ணுதான், எல்லாம் பரபிரம்மத்துக்கிட்டே இருந்து வந்தவாதான் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுருக்கா. காளிதாசன் கூட நம்ம திரிமூர்த்தியே துப்பியம் பிராக் சிருஷ்டேகே கைவலாத்மனே
குணத்திரய விபாகாய பச்சாத் பச்சாத் பேதம் உபயுஷே அப்படின்னாரு ஒரு இடத்துல. ஏகைவ மூர்த்தி விவிதே தாசா சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு அத்வைதத்துல சொல்றது. அதனால எல்லாமே பார்த்தாக்க ஒண்ணுதான். அந்த ஒண்ணை பத்தி சொல்ற போது சிவசாஸ்திரநாமம் இருக்கிற சிவனை பத்தி பேசுறோம். அப்ப பரபிரம்மனே அப்படின்னா அந்த பரபிரம்ம தான். பாக்கி அதர் அட்ரிபியூட் எபிதெட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துன்னு வரோம். அதை சொல்ற போது அங்கங்க ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, இந்த பகவத்தே நமகாங்கிறதுக்கு பகவான் சப்தத்துக்கு இங்கேயும் கொடுக்குறார், விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலையும் கொடுக்குறார், எல்லா இடத்துலையுமே கொடுக்குறார். அப்போ ஐஸ்வர்யம், தர்மம், கீர்த்தி, செல்வம், வைராகியம், மோட்சம் ஆகியவற்றின் உறைவிடமாய் இருப்பவர், அல்லது பிராணிகளின் உற்பத்தி, அழிவு, வளர்ச்சி, தேய்வு, அறிவு, அறியாமை எல்லாவற்றையும் அறிபவர். ஓ ஐஸ்வர்யஸ்ய சமக்ர தர்மஸ்ய யசஸ்ஸ்ரீய வைராகியஸ்ய மோட்சஸ்ய ஷண்ணாம் பக இதீரணா இப்படி விஷ்ணு புராணத்தை கோட் பண்றார். உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாமாகதிம் கதிம் வேதி வித்யாம் அவித்யாஞ்ச சபாச்சோ பகவான் இதி விஷ்ணு புராணம். இப்படி புராணங்களை கோட் பண்ணுவார். உபநிஷத்துக்களையும் கோட் பண்ணுவார். எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல உபநிஷத்துல கோட் பண்ணுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூத பாவனாய நமஹ அது சொல்றார். ஐம்பூதங்களையும் உற்பத்தி செய்பவர், சங்கல்ப மாத்திரத்தால் ஆகாயம், வாயு, அக்னி, அப், பிருத்திவி என்ற 5 பூதங்களையும் சிருஷ்டிப்பவர். ஓ தஸ்மாத் இங்க கொடுத்துட்டாரு. தஸ்மாத் ஏதஸ்மாதாத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அப்படின்னு போறது இல்லையா, அதை கோட் பண்ணி ச தபஸ்தப்வா இதம் சர்வம் அசிருஜத அவர் தவம் செய்து இவ்வனைத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, என்ன பண்றான், அவன் எல்லாரும் தபஸ் பண்ணா, பார்வதி பரமசிவன் அடையணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணா சரி, அதுல ஒரு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா பார்வதிக்கு பர்பஸ் இருக்கு, பரமசிவனுக்கு என்ன? அவர் எல்லாருக்கும் அவர் தானே எல்லாம் தேடி வந்துருக்கா. அவர் எதுக்கு போய் இவர் தபஸ் பண்ணணும்? ஈனா பிகாமேன தபஸ்சார அப்படின்னா காளிதாசர். ஏனா பிகாமேன தபஸ்சார அவருக்கு என்ன இன்னும் என்ன அவர் அடையணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு விளக்கம் ஒரு இடத்துல சொல்றாரு. ஞானம் தான், ஞான பிழம்பா இருக்கிறவர், இன்னும் மேல 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 ஞானத்தை பரப்பிண்டே இருக்கிறவர். அப்போ அவருக்கு ஒரு சைலன்ஸ் தேவைப்படுறது, அப்போ ஒரு தபஸ் தேவைப்படுறது. அந்த தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறவர், அவருக்கும் தபஸ் உண்டு. அதனால தபஸ் தான் ஆரம்பம், மூல காரணம், எல்லாத்துக்குமே காரணம். அந்த தபஸ்னாலதான் கிரியேஷனே கிரியேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கத்தை சொல்லி ஒரு இடத்துலலாம் ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் படிச்சுட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம். அது பாஷ்யத்துல நிறைய எடுத்துன்னு வந்தேன். ஆனா அதுல இங்க ஊன்லயும் இன்னொன்னு சொல்ல வேண்டியதுக்காக சிவசஹஸ்ரநாமத்திலிருந்து கொஞ்சம் எடுத்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா வேற விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்தோ வேற இதுலேருந்தோ எடுக்கலாமோ. இதோட சிவசஹஸ்ரநாமத்தை நான் நிறைய சொல்லணும்னா சொல்லலாம். சிவசஹஸ்ரநாமம் டைம் ஆக போயின்னு இருக்கு. அதனால சிவசஹஸ்ரநாமத்தை பாஷ்யத்தை எடுத்து விடுறோம். படிங்க எல்லாரும், படிச்சா பிரமாதம். அதனால அண்ணாவுடைய படிக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். இதுல இப்போ நம்ம வில் டேக் அப் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம். அதுல ஒரு 4-5 நாமாவளி மாத்திரம் தான் பார்க்க போறோம். அதிகமெல்லாம் நான் தொந்தரவு பண்ணல. இதுல முக்கியமா ஒரு 100 நாமாவளி எடுத்துட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் டயம் இருக்காது. அதனால இப்போ முதல்ல ஒரு நிமிஷம். முதல் நாமாவளி எடுத்துட்டா விஸ்வஸ்மை நமஹ. சொல்ற உலகம் அனைத்தையும் தாமாயிருப்பவருக்கு நமஸ்காரம், அனைத்தையும் தாமாயிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படி சொல்லிட்டு கம்பேரிசன். நிற்பதெல்லாம் நெடுமால் அவர் எங்கும் கண்ணும் எங்கும் முகமும் எங்கும் கையும் எங்கும் கால் விஸ்வத சற்றுரத
विश्वतो मुखो विश्वतो बाहुरथ उत विश्वतस्पाद தைத்திரிய உபனிஷத்து அரண்யகம் அதுல இருந்து எடுத்து சொல்றேன். அப்புறம் தேவா மனுஷ்யா பசவஹா பட்சி விருட்சஸ்ரீ ஸ்ருபாஹ ரூபமேத தனம் தஸ்ய விஷ்ணோர் பின்னமஸ்திதம் ஏதத் விஜானதா சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம் द्रष्टव्यम् आत्मवत् विष्णुः यतोऽयं विश्वोपदृक् एवं ज्ञायते स भगवान् अनादिः परमेश्वरः प्रसीदति अच्युतो यस्मिन् प्रसन्ने क्लेश संशयः அப்படின்னு விஷ்ணு புராணத்தை ஒரே ஒரு நாமாவளி கிட்டத்தட்ட 1.5 பேராகிராஃப் வியாக்கியானம் போயிட்டு இருக்கு. நல்லா தெளிவா தமிழ்லையும் இதுலயும் சொல்றார். அதே மாதிரி சில இடங்கள் முக்கியமான சில இடங்கள் என்ன பாதிச்சு சொல்றேன். இதுல 48வது நாமாவளியில பத்மநாபாய நமஹ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சாதாரணமா என்ன போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா பத்மநாபாய நமஹ who is having the navel that is having the lotus at his navel, who is having navel in his lotus in his navel அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல சிந்தனை பண்ணி என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு பாஷையம் எழுதுறதுனா என்ன சார் பாஷையம் எழுதுறதுன்னு தோணும். எழுதுறார். முதல்ல சொல்லிட்டார், இன்னைக்குமே அதனுடைய அபிதா சொல்லணுமே அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன உலகத்துக்கெல்லாம் காரணமாகிய கமலத்தை நான் ஓகே பத்மநாபாய நமஹ முடிஞ்சு போச்சு. அப்புறம் தான் ஆரம்பம். பத்மம் என்றால் 100,000 கோடி. காலவியூகம்தான் பத்மம். காலத்தையும் விழுங்கிய பகவானிடம் காலம் கமல ரூபமாய் நாபியில் தோன்றிற்று. அதில் ஆதிகவியாகிய பிரம்மா தோன்றினார். புஷ்கரம், புண்டரீகம், பத்மம், சக்கரம் எனப்படுவதெல்லாம் காலம். காலா யத் பத்மம் நாபோ எஸ்ய ச உச்யதே. பார்த்திவம் பூரி பத்மம் து நாபோ அஷ்டதலம் மகத்து அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு புது விஷயங்களை எடுத்து சொல்றாரு. ரிஷிகேஷாய நமஹ அதுக்கு முன்னாடி இந்திரியங்களை ஆள்பவர்னு அதுக்கு அர்த்தம் கொடுத்துட்டு ஹர்ஷம் பிளஸ் கஹா ऋषिकः इन्द्रियाणि तेषाम् ईशः सूर्या चन्द्रमस् उत्तिष्ठे तनात् भवेत् अग्निष्टोम Sir, sorry to interrupt. Sir, உங்க இன்டர்நெட் ஸ்பீட் லோவா இருக்கறனால விட்டு விட்டு கேக்குறது சார் உங்க வாய்ஸ். அப்படியே ஆமா, இந்த லாஸ்ட் 2 minutes we were not it was not clear. டிலே என்ன விட்டு கேக்குறதுல வாய்ஸ் ஏன் என்ன ப்ராப்ளம்? விட்டு விட்டு கேக்குறது வாய்ஸ் சரியா வர மாட்டேங்குது. இப்போ கேக்குறதா? இப்ப கிளியரா இருக்குங்க சார். நமக்கு சொன்னார் சுரூப சாமர்த்தியாத்னு ந சுதோ ந செவதே ந செவிஷ்யதே இத்தி அச்சுதா அப்படின்னு சங்கர பாஷ்யத்தை கோட் பண்ணார்.
சாஸ்வதம் சிவம் அச்சுதம் அப்படின்னு நாராயண சூக்தத்துக்கு கோட் பண்ணார். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படிங்கிற அதையும் கோட் பண்ணார். தம்மை அடைந்தவர்களை விட்டு நீங்காதவர், இங்க அச்சுதனுக்கு வருவார், தம்மை அடைந்தவர்களை விட்டு நீங்காதவர், அடைந்தவர்களுக்கு தவறுதல் வராமல் இருக்கும்படி செய்வார் அப்படின்னு சொல்லி பட்டரை கோட் பண்றார். இதனுடைய பாஷையை முன்னாடியே எழுதியிருக்கிற பட்டரை. இருந்து நழுவாதவர், பக்தர்களை நழுவ விடாதவர், பக்தர்கள் உள்ளத்திலிருந்து நழுவாதவர் என்று 3 கருத்துக்கள் அடக்கம். அச்சுத நாமம் சகசரநாமத்தில் இன்னும் 2 இடங்களில் வருகிறது. அச்சுத பிரதித பிராணஹா அப்படின்னு அங்க ஒரு இடத்துல வருது, திருடசங்கோச்சுதா அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அப்படி இந்த அச்சுத சப்தமே எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி, இந்த அச்சுத சப்தத்துக்கு என்னென்னலாம் அர்த்தம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அருமையா ஒவ்வொன்றும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரிக்க வைக்கிறார். எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுக்கு அடுத்தபடியே விவேக சிந்தாமணி எடுத்துவோம். இதுல விவேக சிந்தாமணில என்ன அப்படின்னா, அப்கோர்ஸ் நான் விவேக சிந்தாமணியை பத்தி நம்ம கேஎஸ்ஆர்லேயே ஒரு லெக்சர் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்பதான் எனக்கு இந்த தமிழ் படித்தேன். நான் அண்ணாவுடைய புத்தகத்தை எடுத்து படித்தேன். அப்போ இங்கிலீஷ்லேயே பேசணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு உட்காந்துருந்தோம். நான் ஒரு தடவை முன்னாடி சொன்னேன் இல்லையா, உரைகள்ல பலவிதம் ஒரு உரைகள் உண்டு, வியாக்கியானமும் உண்டு, முகவுரையும் உண்டுன்னு. அந்த முகவுரையில அவர் எழுதுறார், அந்த முகவுரையை ஒரு ரவுண்ட் படிச்சுட்டாலே இந்த விவேக சூடாமணி படிச்ச மாதிரி ஒரு ரூம் அப்படிங்கிறது தான் சொல்ல வந்தேன். விவேக சூடாமணியில் 580 ஸ்லோகங்கள் இருக்குன்னா அந்த பிக்சருடைய ஸ்ட்ரக்சர் கிடைச்சி போய், அதாவது புக்குடைய ஸ்ட்ரக்சர். இதில் சங்கரர் ஆத்ம தத்துவத்தையும் அதை அறிந்து உய்வதற்கு மார்க்கத்தையும் பல உதாரணங்களுடன் ஒரு சீடனுக்கு குருவானவர் போதிக்கும் பாணியில் சம்பாஷணை முறையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பாட்டம் புரிஞ்சு வச்சு, ஜீவராசிகளுக்கு மானிட பிறவி, முக்தியில் ஆசை, மகாபுருஷர்களை சேர்தல் ஆகிய இம்மூன்றும் அடைவதற்கு அரியவை. தெய்வத்தின் அருள் காரணமாகத்தான் இவற்றை இயலும். சாஸ்திரங்களை படித்தாலும், தேவதைகளை வழிபட்டாலும், பலவிதமான கர்மங்களை செய்தாலும் ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாமல் முக்தி கிட்டாது. ஆகையால் ஒருவன் தகுந்த குருவை அடைந்து அவருடைய உபதேசத்தால் ஈடேற வேண்டும். வேதத்தை நன்கு உணர்ந்தவரும் பாவமற்றவரும் ஆசைவாய்ப்பட்டு நலியாதவரும், இங்க இந்த வார்த்தைகளை பாருங்க, தமிழ்ல அழகா எழுதுறாரு பாருங்க. ஆசை வாய்ப்பட்டு, என்ன ஆசையில் கட்டுப்பட்டு அப்படிலாம் எழுதல, ஆசை வாய்ப்பட்டு அப்படியே முழுங்கினோம். அந்த ஆசையை வாய்ப்பட்டு நலியாதவரும் பிரம்மஜானியும் காரணம் ஏதுமின்றி ஜீவராசிகளிடம் கடல் போன்ற கருணை உடையவரும் தன்னை வணங்கும் நல்லவர்களுக்கு உளங்கலந்த உறவினரும் எவரோ அவரே சிறந்த குரு. அந்த குருவனுடைய லட்சணத்தை சொன்னா அதே மாதிரி அவர் வந்து காட்டினார். அப்படிப்பட்ட குருமார்கள் மன அமைதி உள்ளவர்களாகவும் வசந்த காலத்தை போல் உலகிற்கு நன்மை செய்பவர்களாகவும் பயங்கரமான தாங்கள் தாண்டியவர்களாய் பிறரையும் தாண்டி புலரும் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் அழகா வள்ளுவர் சொன்னாரே, அதுதான். உலகில் இருக்கிறார்கள், அந்த காலத்தில் இருந்தார்கள். இந்த காலத்தில் அப்படிப்பட்ட மகான்கள் இல்லை என்று சிலர் கருதுகிறார்கள். அது தவறு. மகான்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை கண்டுகொள்ள நமக்கு அறிவும் அபாவும் இல்லாததுதான் குறை. எல்லா விதத்திலும் முயற்சி செய்து பிறவி தலைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒருவன் நோய் முதலியவற்றிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிப்பது போல் தீவிரமாய் முயல வேண்டும். சாஸ்திரம் எல்லை இல்லாதது, அறியது அதிகம், காலமோ குறைவு, இடையூறுகள் பல. நம்ம பேசுறது முகம் தெரிய மாட்டேங்கிறது, விட்டு விட்டு வருதுங்கிறல. அதனால சாஸ்திரத்தெல்லாம் பத்தி பேசுறதுன்னு வந்துன்னா எல்லை இல்லாதது, என்ன அறிய வேண்டியது அதிகம், காலமோ குறைவு, இடையூறுகள் பல. எது சாரமாயுள்ளதோ அதை நீர் கலந்த பாலில் இருந்து பாலை மட்டும் ஹம்சம் கிரகிப்பது போல் கிரகிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை இந்த விவேக சூடாமணிக்கு முன்னுரையில கொடுக்குற பொழுதே இது சாரமா நான் ஏன் என்னுடைய புத்தகங்கள்லாம் எழுதினேங்கிறது அவர் வந்து ஒரு சஜஸ்டிவா துணிக்கிற மாதிரி வச்சுட்டார். பாலை மட்டும் கிரகிக்க வேண்டும். முக்திக்கு முதற்படி நிலையற்ற பொருள்களில் தீவிரமான வைராக்கியம், விஷயங்களை விஷ்ணு போல் ஒதுக்கி கரணங்களையும் அகக்கரணங்களையும் பொறுமையுடன் அடக்க வேண்டும். பிறகு ஆசைவாய்ப்பட்டு செய்யும் கர்மங்களை எல்லாம் துறக்க வேண்டும். அதன் பின் குருவிடமிருந்து உபதேசம் பெற்று அதை சிந்தித்து இடைவிடாது தியானம் பழகி சமாதி நிலையை அடைய வேண்டும். அதனால் அறிவாளியானவன் இங்கேயே முக்தி இன்பத்தை அடைவான்.
நான் என்னும் உணர்வு ஆதாரமானதும் இயற்கையாக என்றும் உள்ளதுமான பிரம்மம் ஒன்று இருக்கிறது. விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலைகளுக்கும் சாட்சியாய் இருந்து கொண்டு அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்ற 5 கோஷங்களினின்றும் வேறாக அது உள்ளது. மூல பிரகிருதியினின்றும் அதன் மாறுபாடுகளினின்றும் வேறுபட்டதாகவும் பரிசுத்தமான ஞான இயல்புடையதாகவும் சூக்ஷ்மமானதாகவும் ஸ்தூலமானதாகவும் உள்ள இவ்வுலகை பிரகாசித்துக் கொண்டும் நான் நான் என்று அனைவராலும் உணரப்படுவதாயும் புத்தியின் சாட்சி வடிவில் அது விளங்குகிறது. தன்னுடைய இந்த உண்மையான வடிவை ஒருவன் அறிந்து பாவமற்றவனாகவும் மாசற்றவனாகவும் சாவற்றவனாகவும் ஆகிறான். இந்நிலையை உணர்வது அல்லாமல் முக்திக்கு வேறு வழி இல்லை. ஜாதி, சேர்க்கை, குலம், கோத்திரம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டதும் பெயர், வடிவம், குணம், குற்றம் ஆகிய அற்றதும் இடம், காலம், பொருள் முதலியவற்றை கடந்ததும் ஆகிய பிரம்மம் எதுவோ அதுவே நான் என்று புத்தியில் ஒருவன் அனுசந்தானம் செய்ய வேண்டும். உலகை பின்பற்றி செல்வதையும் நூல்களை பின்பற்றி செல்வதையும் கூட விட்டொழிந்து ஆத்மாவில் பொய்யாக கற்பிக்கப்பட்ட அத்தியாசம் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும். உறக்கத்தாலும் உலக வியாபாரத்தாலும் சப்தம் முதலிய விஷயானுபவத்தாலும் ஏற்படும் ஆத்ம மறதிக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காமல் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை இடைவிடாது சிந்தித்து தன்மேல் ஏற்றிக்கொண்ட வேஷத்தை நடிகன் களைவது போல் பொய்யுடலை தான் என்று எண்ணுவதை விட வேண்டும். கேட்பதை விட சிந்திப்பது 100 மடங்கு சிறந்தது. சிந்திப்பதை காட்டிலும் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து சித்தத்தில் நிலைநிறுத்துவது 1,00,000 மடங்கு சிறந்தது. நிர்விகல்ப சமாதி அளவிலா சிறப்புடையது. எவ்வாறு தங்கமானது நன்றாய் நெருப்பில் சுத்தம் செய்யப்பட்டால் அழுக்கும் நீங்கி தனக்கு இயல்பான பிரகாசத்தை அடையுமோ அவ்வாறே மனதானது தியானத்தால் சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்களின் அழுக்கை ஒழித்து பரிசுத்தமான தத்துவ நிலையை அடைகிறது. வாக்கை மனதில் ஒடுக்கி, மனதை புத்தியில் ஒடுக்கி, புத்தியை சாட்சியான கூட்டத்தினிடம் ஒடுக்கி, அவனையும் குணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட பரிபூர்ண ஆத்மாவில் ஒடுக்கி ஒருவன் ஒப்பற்ற சாந்தியை அடைகிறான். பரதத்துவத்தின் அறிவு உதித்த பின் சத்ரூபமாயுள்ள பிரம்மத்தில் கற்பனையாகிய உலகம் இல்லவே இல்லை. கற்பனையாகிய உலகம் கை தோன்றிய பாம்பு உண்மையில் முக்காலத்திலும் இல்லை, இருந்தது போகவில்லை, எப்போதும் இல்லவே இல்லை. அப்படி இந்த துவைத பிரபஞ்சம் வெறும் மாயையே, இரண்டற்ற பிரம்மமே உண்மையில் உள்ளது. இந்த பிரம்மத்துடன் கலந்தவன் பிரம்ம வடிவாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டு வெளி விஷயங்களை பொருட்படுத்தாதவனாகவும் உறங்குவனைப் போலவும் சிறு குழந்தையைப் போலவும் பிறர் கொடுக்கும் அன்னம் பானம் முதலிய போக்கிய வஸ்துக்களை மட்டும் அனுபவிப்பவனாய் அளவில்லாத பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக மோட்ச ஆனந்தத்தை எய்தியவனாய் பிறவி பயனை அடைந்தவனாய் எல்லோராலும் பூஜிக்க தகுந்தவனாய் விளங்குவான். அவன் ஜீவன் முக்தன் எனப்படுகிறான். அவன் பணமில்லாதவனாயினும் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவன், பிறர் துணை இல்லாதவனாயினும் மிகுந்த பலம் உள்ளவன், போகங்களை அனுபவிக்காதவனாயினும் திருப்தி நிறைந்தவன், ஒப்பற்றவனாயினும் எங்கும் ஒக்க நோக்குபவன், ஜீவாத்மாவிற்கும் பிரம்மத்திற்கும் வேதத்தையும் பிரம்மத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் வேதத்தையும் அவன் ஒருபொழுதும் காண்பதில்லை. அவனுக்கு முன்போல் உலகில் இன்ப துன்ப அனுபவம் கிடையாது. இருக்குமேயானால் அவன் போக்குடைய இந்திரியங்களுக்கு வசப்பட்டவன், பிரம்மானந்தத்தை அடைந்தவன். ஆத்ம சாட்சா்காரத்தை எய்திய சிஷ்யன் குருவிடம் பின்வாறு தன் அனுபவத்தை பற்றி கூறுகிறான். பிரம்மமும் ஆத்மாவும் ஆகிவிட்ட பொழுது புத்தியானது காணாமல் போய்விட்டது, செயலில் முனைப்பு கரைந்து விட்டது. இது என்று நேராக காணப்படுவதையோ இது அன்று என்பதையோ நான் அறியவில்லை. அது என்னவென்றோ எப்படிப்பட்டதென்றோ அறியவில்லை. அளவு கடந்த இன்பம் அந்நிலையில் உள்ளது என்பதை மட்டும் உணர்கிறேன். அதை சொல்லாமல் வர்ணிக்க இயலவில்லை. மனதால் நினைப்பதும் கூட முடியாது. அங்கே மனது சமுத்திரத்தை கரைந்து போன மழை பனிக்கட்டியின் நிலையை அடைந்து விட்டது. எவருடைய கடைக்கன் பார்வையாக ஆகிய குளிர்ச்சியான சந்திர பிரகாசம் விழுந்ததால் பிறவியாகிற கடும் வெயிலின் சிரமம் தீர்ந்து நான் அளவு கடந்த பெருமை வாய்ந்த ஆனந்தமாகியதும் அழிவற்றதுமான ஆத்ம தத்துவத்தை அடைந்தவன் ஆனேனோ, அந்த குருவிற்கு நமஸ்காரம். இதுவே விவேக சூடாமணியின் சாரம்னு ஆச்சார். அப்படி விவேக சூடாமணியுடைய சாரத்தை தொடர்பது இப்போ
சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது அப்படின்னு சொல்லிட்டு விவேக சூடாமணில ஒரு, அது 11வது ஸ்லோகம். அதுல சாஸ்திரம் விதிக்கும் கர்மங்களை பயனில் பற்றின்றி செய்வதால் பாவம் தேய்ந்து மனம் பரிசுத்தமாகும். அப்போது ஆத்ம ஞானம் தானே உள்ளத்தில் எழும்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணஹா அப்படின்னு கொட்டேஷன் பிரமா கொடுத்தாரு. அதுக்கு ரெலவெண்ட் கொட்டேஷன் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொடுத்தார். அதே மாதிரி ஒரு இடம் இருக்கலாம். சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்யபுத்தியவதாரணம் சா ஸ்ரத்தா கதிதா சத்பிஹி யயா வஸ்தூபலப்யே. அப்படி ஞான சாஸ்திரங்களுடைய உண்மையிலும் குருவாக்கியஸ்ய குரு உபதேசத்தின் உண்மையிலும் சத்திய புத்தி அவதாரணம் இவை சத்தியம் என்ற புத்தி நிச்சயம் எதுவோ அது ஸ்ரத்தை என்று சாதுக்களால் கூறப்பட்டுள்ளது. இங்கனம் கூறப்பட்ட ஸ்ரத்தையால் உண்மை அடையப்படுகிறது. ஸ்ரத்தினால உடனே அங்க ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதே இந்திரியா. ஞானம் அடுத்தது ஞானம் லப்த்வா பராம் சாந்தி அச்சிரேணாதி கச்சதி கீதை. அதே மாதிரி எஸ்ய தேவே பராபக்திஹி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதா யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹா அப்படின்னு ஸ்வேதாசுவர உபநிஷத்து அதை கொடுத்தார். இப்படி விவேக சூடாமணி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உபநிஷத்தெல்லாம் எடுத்து அதுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் விவேக சூடாமணியும் அழகா எடுத்து கொடுத்தார். நாராயணத்துல இதெல்லாம் நான் வந்து எடுத்து சொல்றதுக்கு டைம் எடுத்து வரல. மணி 7:27 ஆயிடுச்சு. இப்போ நாராயணியம் அதுல சும்மா ஒரு 2-3 வார்த்தைகளை சொல்றேன். அதோட சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமா நான் வழக்கிய சொல்லிட்டு இருக்கேன்னாக்கா சரியா வராது. நாராயணியத்துக்கு நல்ல வியாக்கியானம் பண்ணார். அதுல ஒவ்வொரு இடமும் நாராயணத்துல இருக்கக்கூடிய அத்தனை மகாநாராயணம் அதை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் சில விஷயங்கள் வந்து முக்கியமா 1-2 இடம் நான் காட்டித்தான் ஆகணும். ஏன்னா இப்ப நாராயணன் தொட்டுட்டு சொல்ல என்ன சரியா வராது. இப்போ ஒரு வேறு விஷயம் சொல்றேன். வர்த்தேய சக்தமானஹ சுகுமதி சிசுவத்து சகாய சரயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது எத்தனாவது ஸ்லோகம்னா அது எத்தனாவது தசகம் 93வது தசகத்துல 7வது ஸ்லோகம். அவர் சொல்றார், அபிமானத்தை விட்டு சின்னஞ்சிறு குழந்தையை போல் நான் சுகமாக இருப்பேனாக. ஒரு கன்னிகையின் கையில், ஏன்னா அந்த குரு தத்தாத்திரேயர் உபதேசம் மாதிரி கன்னிகையின் கையில் மிஞ்சி இருந்த ஒற்றை வளையலை போல் பிறருடைய கூற்று, அதனால் ஒருவருக்கொருவர் செய்யும் பேச்சில்லாதவனாகவும் சஞ்சரிப்பேனாக. அம்பு குறிவைப்பவன் பூமியாளும் அரசனுடைய ஊர்வல சத்தத்தை அறியாதவாறு உம்மிடம் மனதை வைத்து நான் வேறொன்றையும் அறியாமல் இருப்பேனாக. எலி வலைகளில் வசிக்கும் பாம்பு போல தான் வீடு கட்டி கவலைப்படாமல் பிறர் கட்டின வீட்டில் வசிப்பேனாக அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அர்த்தமா அதுக்கு சொல்லிட்டு சொல்ற கன்னிகை அப்படின்னு சொல்லி கம்பாரிசன். ஒரு கன்னிகை கல்யாணத்திற்கு பெண் பார்க்க தன்னை தேடி வந்தவர்களை வீட்டில் உறவினர் இல்லாத பொழுதும் அரிசியும் இல்லாத பொழுதும் தானே நெல்லை குத்த ஆரம்பித்தாள். கையில் இருந்த வளையல்கள் சத்தம் செய்ததால் வெட்கி 2 வளையல்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளை சுழற்றினார். அப்பொழுதும் சந்தேகப்படும் சத்தம் ஏற்பட்டதால் ஒரு வளையலை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றதை சுழற்றினாள். பின் சத்தம் உண்டாகவில்லை. வெகு பேர்களுடன் வசித்தால் கலகம் உண்டாகும், இருவருள்ளும் விவாதம் ஏற்படும். யோகியானவன் தனி ஒருவனாக இருப்பது நலம் என்ற பாடத்தை இதிலிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பாகவதத்திலேருந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை எடுத்து காய்ச்சார். அதே மாதிரி ஒரு முக்கியமா அந்த நாராயணி வர இடங்கள்லாம் பாகவதத்துல இருந்து நிறைய கொட்டேஷன். ரொம்ப அதுக்கும் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஓன் போட்டு இந்த ஒப்பிடுகன்ட்டு எல்லாம் போடுவார். இந்த காமாத் துவேஷாத் பயாத் ஸ்னேகாத் யதா பக்தி ஈஸ்வரை மனஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பல விதமான எமோஷனல் மூலியமாக பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சார். அதுக்கப்புறம்
கிருஷ்ணகர்ணாமிரதம், கிருஷ்ணகர்ணாமிரதத்திலேருந்து இருக்கக்கூடிய பேரல் ஸ்லோகங்கள்லாம் எடுத்து நிறைய காமிச்சார். ஒரு அந்த கிருஷ்ணகர்ணாமிரதத்துக்கு அதே மாதிரி இங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நாராயணத்திலிருந்து எடுத்து வேணுரந்திர தரளாங்குலோதலம் கால சஞ்சலித பாத பல்லவம் தத்சிதம் தவ பரோட்சமப்யஹோ சம்விசிந்திய முமுகுர்விரஜாங்கனாஹ அப்படி சொல்லி நாராயணத்துல கோயிலின் துவாரங்களில் அசைந்து விளையாடும் விரல் நுடிகளைப் போல அப்படின்னு சொல்லிட்டு தாளத்திற்கு இசைய அசைகின்ற துளிர் போன்ற பாதங்களை உடைய உமது அந்த நிலை கண்ணீர் விட்டாலும் மனதால் எண்ணி பார்த்து கோபஸ்தீர்கள் மெய்மறந்தனர் அப்படிங்கிறதுக்கு என்ன யாரெல்லாம் கொடுத்தாருன்னா பெரியாழ்வார ஒரு கொடுத்தார். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கூட செவ்வாய் கொப்பளிப்ப அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை எடுத்து கொடுத்தார் பெரியாழ்வார். அது கிருஷ்ணநாமத்திலிருந்து லோகான் உன்மதையன்னு ஸ்ருதீர் முகரையன்னு சோனீர் புகான் ஹிருஷையன்னு சைலான் வித்ரவையன்னு மிருகான் பவிஷயன்னு கோபிருந்தமானந்தயன்னு கோபான் சம்பிரமயன்னு முனீன் முகுலியன்னு சப்தஸ்வரான் ஜும்பையன்னு ஓங்காரார்த்த முதீரையன்னு விஜயதே வம்சீனிநாத சிசோகோ அப்படின்னு கிருஷ்ணகர்ணாமத்தில் நிறைய இடம் ரொம்ப ஆனந்தமான இடங்கள்லாம் சொல்லி நாராயணியத்திலிருந்து சௌந்தர்யலஹரி பாஷத்திலிருந்து ஒன்னே ஒன்று சொல்ல போறேன். டைம் இருந்தா டைம் போறதுங்கிறது தெரியுது, இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. ஏன்னு கேட்டா அவருடைய முக்கியமான விஷயம் இது. ஸ்ரீவித்யா உபாசகர் இல்லையா, அப்போ இந்த சிவசக்தி ஆயுக்தோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குற பின்னாடி கீழே, அதனால அதுக்கு பொருள் எல்லாம் சொல்லல, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம். ஏஷாசா சாட்சிணி சக்தி சங்கரஸ்யாபி சங்கரி சிவாபின்னா தயா ஹீனா சிவகா சாட்சாத் நிரர்த்தகா. சாட்சியான இந்த சக்தி சங்கரனுக்கும் மங்களத்தை செய்பவள், சிவனை விட்டு பிரியாதவள், அவளை பிரிந்தால் சிவன் பயனற்றவன் ஆவான் அப்படிங்கிறது காந்தத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்தார். சிவோபி சபதாம் யாதி குண்டலின்யா விவர்ஜிதா. குண்டலின்னா என்னன்னு அர்த்தம்? சக்தியின்றி, குண்டலினி சக்தியின்றி பிரிந்தால் சிவனும் சவம் போல் ஆகினான்னு அதுக்கு பொருளை கொடுத்து தெய்வபாகத்திலிருந்து எடுத்து கோட்டேஷன் கொடுத்தார். அப்போ பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்ன? இருந்தாதான் வந்து இது சக்தி கிட்ட வர முடியுங்கிற மாதிரி சொன்னதுனால பராசக்தியை வழிபட வேண்டும் என்று சௌந்தர்யலஹரி போன்ற ஸ்தோத்திரங்களால் அவளை துதிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுவதே பூர்வ புண்ணியத்தின் பயன் என்று அறிய வேண்டும் அப்படி சொல்லி இதுக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு எக்கச்சக்கமா ஒரு 4-5 எடுத்து கொடுத்தார். சிந்தாமணி இது தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜென்ம ஜலதோ நம்ம சொல்றோமே. அதுல சிந்தாமணின்னா என்ன? சிந்தாமணி என்னும் ரத்தம் சிந்தித்தையெல்லாம் அழிக்க வல்லது. அம்பாளுடைய வாசஸ்தானத்திற்கு சிந்தாமணி கிரகம் என்று பெயர். அம்பாளுடைய ஹ்ரீம் மாயா பீஜத்திற்கு சிந்தாமணி பீஜம் என்று பெயர். ஹ்ரீம் பீஜத்தை ஒன்றுக்கொன்று பார்வையான திரிகோணங்களின் நடுவில் எழுதி அதை சுற்றி விருத்தம் வரைந்து அதை மேல் பாகத்தில் அட்டதளத்தால் அலங்கரித்து அதில் தேவியினுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டு சௌந்தர்யலஹரி ஸ்லோகங்களை பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தால் கனவிலும் நனவிலும் பராசக்தியின் தரிசனமும் பரிபூர்ண கடாட்சமும் ஏற்படும் சொல்லி அப்படி விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு போறேன். அப்படி எல்லாம் அதே மாதிரி சௌந்தர்யலஹரின்னு எடுத்தோம்னா சாதாரணமா வந்து அம்பாளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மூலாதார இல்லையா அப்படிமோ, சுவாதிஷ்டானாம் ஜருடா புஜாரூடாமோ, மணிபூராந்தர் உதிதாமோ, அது மாதிரி அநாகத்தை பேசுவோம், ஜுத்து பிரான் இல்லையாமோ, ஆக்யா சக்கராந்தராலஸ்தாமோ, சகசிராராம் புஜாரூடாமோ. இத்தனையும் என்ன அப்படின்னு சொன்னார், வெறும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய வெறும் இந்த சரீரம் மாத்திரம் இல்ல, உள்ள ஒரு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் நான் சொல்றேன், சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள அம்பாளே நம்மகிட்ட இருக்கா. அதனால அந்தர்யாகம்னா என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொன்னார். அந்தர்யாகம்னா நம்ம இன்னும் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது, அந்தர்யாக சமாராத்யா பகிர்முக துர்லபா அப்படிங்கிறோம். அது என்னது, வெளியில தெரியாதுனாக்க அப்புறம் சமாராத்யெல்லாம் நீங்க சொல்றல என்ன அர்த்தம் கேட்டார். அதுதான்
ஆறு ஆகாரங்களையும் கடந்து சென்று சகசிர சகசிராரத்தில் சமாதி எய்துதல் ஷட்சக்கர வேதனம் என்றும் அந்தர்யாகம் என்றும் சொல்லப்படும். அது இங்கே விளக்கப்படுகிறது. எத்தனாவது ஸ்லோகத்துல அப்படின்னா 9வது ஸ்லோகம். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே உத்தபகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதிமருதமாகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி வித்வா குலவதம் சகஸ்ராரே பத்மே சகர்கசி பத்யா விகரசே. சொல்லி அந்த இதுதான் எது அந்தர்யாகம். 6 ஆதாரங்களையும் உள்ள நம்ம வந்து சூக்ஷ்ம ரூபமாக இத்தனை இதுலயும் வந்து அதான் நம்ம ஆறாலாம் சொல்லுவோம். நாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. இப்போ ஃபுல்லா அந்த 6 சக்கரங்களிலும் நம்மளுடைய சக்தியை மேல ஏற்றி கொண்டு வந்து சகசிராரத்தில் நெட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படி சொல்ற ஒரு இதுதான் அந்தர்யாகம்னு சொல்றோம். இந்த அந்தர்யாகத்துக்கு பின்னாடி முன்னூறு இடத்துல என்ன சொல்றார், இந்த இதுக்கு சமயாச்சாரம்னு பேரு. மானச பூஜையில சொல்றார் குலா சமயாந்தஸ்தா சமயாச்சாரம் தான் லலிதா சஹஸ்ரநாமம். இதை எடுத்துன்னு வரும்போது எல்லாமே நம்ம அந்தர்முகமாகும் பகிர்முகமாகும். பூஜையில பகிர்முகமாக எப்படி பண்ணணும், அந்தர்முகமாக எப்படி தியானிக்கணும், அப்ப அம்பாளுடைய சக்தி நமக்கு எப்படி எல்லாம் கிடைக்கிறது, அவள் எப்படி பரிபூர்ணமா நமக்கு அனுகிரகம் பண்றாள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீசக்கரத்தை எப்படி நம்ம வந்து ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரயோக விஷயங்களையும் சொல்லி அதனுடைய பயனையும் சொல்லி பலஸ்ருதி இதை பண்ணினா நடக்கும் இதை பண்ணா நடக்கும்னு சொல்லி திரையாணாம் தேவானாம் 11 ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். 11 13 25வது ஸ்லோகம் அதோட சொல்லி முடிச்சுக்கலாம். திரையாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர் யா விரச்சிதா ததா ஹி த்வத்பாதோத்வகன மணிபீடஸ்ய நிகடே திதா ஹ்யேதே சஸ்வன் முகுலிதகரோத்தம் சமக்தாஹ. அப்படி சிவபத்னி வந்து நீங்க 3 பேருமே வந்து நான் வந்து உன்னை கும்பிடுறேன், ஏன் கும்பிட்டா உன்னை கும்பிட்டா போறோம், பாக்கி எல்லாரையும் எல்லா தேவதைகளையும் கும்பிட்டா மாதிரி ஆகும். என்கிட்ட உனக்கு பண்ற பூஜை உனக்கு பண்ற புஷ்பங்கள் நான் போட்டேன்னா அத்தனை புஷ்பம் கீழே எல்லாருக்கும் விழுறது யாருக்குன்னா கீழே அங்க சவம் மாதிரி படுத்துட்டு இருக்காரு சிவன். அதுக்கப்புறம் உன்னுடைய பீடத்துல மணி பீடத்துல யாராரு இருக்காருனாக்க இந்த பக்கத்துல விஷ்ணு இருக்கார், இந்த பக்கத்துல பிரம்மா இருக்கார். நான் போடுற புஷ்பங்கள்லாம் உன் தலையில் விழும். அதனால பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி பக்தியோடு நான் எந்த அர்ச்சனை பண்ணாலும் அத்தனை தேவதைகளுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான விளக்கத்தை கீழே கொடுத்துருக்கார். அப்படி சௌந்தர்யலகரி பாஷ்யம், சிவானந்தல பாஷ்யம் அப்படின்னு எல்லா பாஷையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். இது வந்து எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம். இது எல்லாரும் இது எதுக்கு இது ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா எல்லாரும் கேட்கறவா எல்லாரும் அண்ணாவுடைய புஸ்தகங்கள் எத்தனையும் வாங்கி அதனுடைய விளக்கத்தை ஒருத்தரவு படிச்சு திருப்பி நம்மளால வந்து நம்ம வாழ்நாளில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்தையும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத்துக்கு எல்லாத்தையும் படிச்சு அப்படியே கபலீகரம் பண்ணி எல்லாத்துக்கும் பெரிய ஞானம் வந்துடாது. அந்த உபனிஷத்துக்கு எல்லாம் எப்படிலாம் அப்ளை ஆகுது நம்ம பக்தி. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பக்தி மூலமாக மோட்சம் அடைய முடியுங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு உதாரண புருஷராகவும் அவரும் நடந்துட்டு அதுக்காக அந்த பக்திக்கே முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி பக்தி யோகத்துக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அப்படி பக்தியினால் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு வேதாந்த பிரகமாக வேதாந்தத்தில் இருக்கிறவா எல்லாருமே சொல்றா விஷயங்களை. அந்த என்னென்ன உபநிஷத்து எல்லா உபநிஷத்தும் ஒன்னதான் சொல்றது, பல விதமா சொல்றது, அவ்வளவுதான். அப்போ எல்லாம் பல விதமா சொல்ற விஷயங்கள் என்னங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஞானத்தை வளர்த்துக்கலாம். எப்படி பேசுறது, எப்படி சொல்றது அப்படின்னு பிரம்மத்தை வளர்க்கறதுக்கு எப்படி இப்படி எல்லாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிற ஞானம் எது அப்படின்னா அந்த ஞானம் எந்த புத்தகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாங்கிறது மாதிரி அண்ணா எந்த புத்தகத்தை தொட்டாலும் அந்த புத்தகத்துல அதனுடைய வியாக்கியானத்தின் மூலமாக உரைகளின் மூலமாக இந்த ஞானத்தை நோக்கி அழைச்சுன்னு போய் நீயே நிச்சயமா ஒரு மோட்சம். அதாவது மாணிக்கவாசகரை பத்தி சொல்லுவான். மாணிக்கவாசகரை திருஞான பண்ற பத்தி அவர் வந்து தான் மாத்திரம் மோட்சம் அடையில எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி அழைச்சுன்னு போனார். அப்படிங்கிற மாதிரி தான் மாத்திரம் அந்த அனுபவத்தை சுவானுபூதி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவத்தை தான் மாத்திரம் அனுபவித்த மாத்திரம் இல்ல, எல்லாரும் அனுபவிக்க எல்லாருக்கும் எழுதி வச்சதுதான் அவருடைய உரைகள். இந்த உரைகளை நாம் நன்றாக படிச்சு நம்மளுடைய ஞானத்தையும் வளர்த்துக்கணும். முன்னாடி
நம்முடைய புருஷார்த்தங்கள், அதாவது சித்தர்வித்த புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4ம் அவருடைய புத்தகங்கள்ல காமிச்சு கொடுத்துருக்கார். அதனால இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தர்மார்த்த காமாக சமமேவ செய்தியாக நான் காளிதாசன் அதே மாதிரி அந்த சமமா சேவ் பண்ணி ஒரு அனுபவிச்சுட்டு சில மோட்சத்தை அடைய வேண்டியது தான் அந்த கடைசியான அண்ணாவுடைய ஆசை. அதே தான் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதும் ஆசை. அதனால தான் புருஷார்த்தம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை கொடுத்த அந்த சம்ஸ்கிருத அகாடமிக்கும் அதில் உள்ள வழக்கம், அது குறிப்பாக சீனிவாசன், டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கும் அதுக்கு அதை இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலாம் ஒரு பிரமேயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஆத்திரேய சுவாமிகளுக்கும் அவர் தான் வித்யானந்த நாதராஜ, அதனால வித்தியை வெளியில் பிரகாசப்படுத்துங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு இப்போ. அதனால எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லி இத்துடன் அண்ணாவுடைய மகிமையை பற்றியும் அண்ணாவுடைய அவருடைய உரை வளத்தை பற்றியும் முன்படியும் நான் உரை வளத்தை பற்றி பெருசாக நிறையா சொல்லிடல, இருந்தாலும் நிறைய நீங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தை ஊட்டுகின்ற வகையில் இந்த ஒரு சொற்பொழிவு நான் நினைக்கிறேன். அப்படி நிறையா உங்களுக்காக ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு டீச்சர்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, டீச்சர் எல்லாத்தையுமே டீச் பண்ண முடியாது. ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் விஷய சோமேதையா பாதம் சப் பிரம்மச்சாரிப்பியா பாதம் காலக்கிரமேனச்சார்னா இப்போ எல்லாருக்கும் நம்ம உலகத்து வரைக்கும் இங்கே உட்காந்து இருக்கக்கூடிய அநேகமாக இங்கே கேட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே காலக்கிரமேனச்சார்ன்ட்டு கடைசி காலத்துக்கு வந்து போவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் புரிஞ்சுண்டு இந்த ஞானத்தை பிடிக்கணும். அதுக்கான வழிவகை எப்படின்னு கேட்டால், சமஸ்கிருதத்தில் நான் சொல்கிறேன், சமஸ்கிருத வியாக்கியானம் படித்தா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு ஒரு குரு பக்கத்தில் உட்காந்து எல்லாம் சொல்லணும். இப்போ குருவை மனசில் தியானம் பண்ணிட்டு இந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தாலே, இந்த உரைகள்லாம் எடுத்து பார்த்தாலே நமக்கே ஞானம் சுரிக்கும். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நம்ம வாங்கிட்டு சந்தேகம் வர இடத்துல குருக்கிட்ட போனால் போருங்கிற லெவலுக்கு வச்சுட்டு அவனுடைய புத்தகங்கள் அனைத்தையும் ஒரே எழுத்தையும் படிக்க நம்ம ஞானவான்களாக மாறுவோம் என்று கூறி இந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு கொடுத்த எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லி, குறிப்பாக பகவானுக்கும் சொல்லி அண்ணாவை ஞாபகப்படுத்திட்டு அந்த அண்ணாவுடைய தினம் இன்னைக்கு வந்து அண்ணாவுடைய நட்சத்திரம், திருநட்சத்திரம் சித்திரை. அதனால அன்னைக்கு அவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது பகவானுக்கும் நன்றி சொல்லி இதோட என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். Srinivasan, please. ஹலோ ஆல் சார்ஸ், என்னுடைய எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். தியாகராஜன் இப்ப ரொம்ப அற்புதமா சொன்னார். ஆனா அண்ணாவுடைய புத்தகங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கிறதுனால, வியாக்கியானமும் அற்புதமா இருக்கிறதுனால அவரால் வெளியில வர முடியாம அதுலயே மூழ்கி இருக்கார். இருந்தாலும் நம்மளுடைய கால நியமங்கள் கருதி வெளியில வர வைக்க வேண்டியிருக்கு. அண்ணா தன்னுடைய உரைகள் மகாபுருஷ சம்ஸ்ரேகா அப்படின்னு விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிற மாதிரி ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையே தன்னுடைய உரைகளுக்கு விளக்கமா இருக்கும்னு அவர் எந்த இடத்துல தேவையோ அங்க மட்டும்தான் தொட்டிருக்கார். பாக்கி இடங்களுக்கு அவருடைய லைஃபையும் உபநிஷத்துகளுக்கு வியாக்கியானமா எடுத்துக்கலான்னு உபனிஷத் வியாக்கியானங்கள் எல்லாத்துக்கும் ராமகிருஷ்ண தீபம் அப்படின்ற பேரையே வச்சிருக்கார். நீங்க தியாகராஜன் சொல்லும் போது பல விஷயங்கள் சொன்னார். 2 விஷயங்கள் எனக்கு ரொம்ப அதுல பட்டது. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, அவருடைய புத்தகத்துல வந்து ப்ரூஃப் மிஸ்டேக்கே இல்லைங்கிறது. தமிழ் உரைகளை பார்க்கறவங்களுக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப பரிச்சயம் இல்லைங்கிறதுக்காக தான் தமிழ் உரைகள் பார்க்கறா. அதுல வந்து ப்ரூஃப் மிஸ்டேக்ஸ் பிரிண்டிங் எரர்ஸ் இருந்ததுன்னாக்க அந்த பிரிண்டிங் எரர்ஸே கரெக்டான வார்த்தைன்னு நினைச்சுட்டு அதையே அப்படியே ப்ரொசீட் பண்ணிடுவா இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ப்ரூஃப் எரர் வராம அந்த மெனக்கெட்டு தப்ப கரெக்டா திருத்தி மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாம பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் தன்னுடைய உரைகள் மட்டும் இல்ல, புத்தகங்கள் பாடத்திலையும் அர்த்தத்தகா 2 விதத்திலையும் பயன்படணும்னு அவர் எழுதியிருக்கிற முறை ஒண்ணு. 2வது இந்த ஸ்தோத்திரம் ஷட்லட்சணம் அப்படின்னு சொல்லி அந்த 6 விதமான லட்சணங்களும் அந்த ஸ்தோத்திரங்கள் அவ்வளவுக்கும் எப்படி பொருத்தி இருக்கு அப்படிங்கிறதாக அவ்வளவும் பொருத்தி இருக்கிற விஷயங்களை எடுத்து காமிச்சது. இன்னும் பல விஷயங்களை சொன்னார். ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் இப்ப நான் திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருந்தாலும் பாக்கி விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அது இன்னும் அவரை வந்து கொஞ்சம் போது சார் அதிக நேரம் வாட்டம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம எழுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இவ்வளவு அருமையாக அண்ணாவை பத்தி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் எடுத்து சொல்லி அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாமும் ஒவ்வொன்றுக்கும் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு புத்தகங்களை பத்தின லிஸ்டும் கொடுத்து அதோட புத்தகங்கள்ல இருக்கிற உரைகளை பத்தின விசேஷமாவும் அந்த அம்சங்கள் எல்லாமும் எடுத்து சொன்ன திரு தியாகராஜன் அவர்களுக்கு
எங்களுடைய சம்ஸ்கிருத அகாடமியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எண்டோமெண்ட்டை ஏற்படுத்தி அண்ணா அவருடைய உரை வளங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆத்ரேயா மற்றும் அண்ணாவின் மற்ற சிஷ்யர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதோட முறையில இந்த இதுல லாகின் பண்ணி இவ்வளவு நேரம் இருந்து கேட்டிருந்த அவ்வளவு பேருக்கும் என்னுடைய சம்ஸ்கிருத அகாடமி சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். Thank you. Dr. Yamuna, please close the meeting. Thank you, sir. Yes, sir. Thank you, sir. Thank you.